அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத செய்பவரே, பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்திடுங்கப்பா. டாடி, உம்முடைய ஜனங்களப்பா, என் நம்பிக்கையே, என் புகலிடமே, என் நம்பிக்கையே, நூற்றுக்கு நூறு உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிய கூடாதப்பா உம்முடைய மக்கள். உம்மைத்தான் என்ன நம்பிடுவேன், அற்புதங்கள் எனக்கு செய்தப்பா. இன்னுமாய் உம்மை நம்பி இருப்பேன், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே, உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அதிசயம் செய்திடுங்க, அற்புதம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்தப்பா, பெண்ணை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, பெண்ணை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், ஜீசஸ் கிருபையே. உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் என நம்பிடுவேன், அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் எசப்பா, அப்பா, அப்பா, உம்மைத்தான் என நம்பி இருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான், உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறாங்க பிள்ளைகள். உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. தெய்வமே, ஓ டாடி, 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 உம்மைத்தான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் உம்மைத்தான், அற்புதங்கள். கையை தட்டி விசுவாசத்திற்கு அடையாளமாய் சொல்லுங்க, உம்மைத்தான் இன்னும் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த நியூ லைஃப் சர்ச்சில் உங்கள் மத்தியிலே இந்த ஓய்வு நாளிலே காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக என்னை அழைத்த தேவனுக்கு, என்னை அனுப்பின தேவனுக்கு நான் முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதன் அனுப்பப்படாவிட்டால் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க முடியாது.
ஒரு மனிதன் அழைக்கப்படாவிட்டால் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க முடியாது. இந்த நாளிலும் ஆண்டவர் என்னை இந்த திருச்சபைக்கு அனுப்பினதினால் நான் முதலாவது தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பின்பு எனக்கு இந்த திருச்சபையில் வாய்ப்பு கொடுத்த அருமையான போதகர் ஐயாக்காக நான் அதிகமாக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களுக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை பாஸ்டருக்கு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண வாலிப தம்பி டேனி பிரதருக்காக, அதே போல் சந்தோஷுடைய ஃபேமிலிக்காகவும் நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை அவர்கள் பாஸ்டர் மத்தியில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால தான் என்னை குறித்து பாஸ்டருக்கு தெரியும். நான் பிரசங்கத்துக்கு போவதற்கு முன்பதாக நம்முடைய பாஸ்டர் சொன்னது போல் நான் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய மிஷினரி ஸ்தாபனத்திலே 21 வருடங்களாக அந்த ஆர்கனைசேஷனோடு இணைஞ்சிருக்கிறேன். அந்த மிஷினரி ஸ்தாபனத்தோடு நான் முழு நேர ஊழியக்காரன் கிடையாது. நான் ஐடி கம்பெனியில் 17 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு சீனியர் டெக்னிக்கல் ப்ராஜெக்ட் மேனேஜராக ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். என்னுடைய டீமில் ஒரு 15 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. அநேக நேரத்தில் நாங்கள் யூஎஸ் பீப்புளோட கனெக்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ்க்காக நாங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணுவோம். அதன் மத்தியில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு பாதையில் ஆண்டவர் நடத்துகிறார். 18 ஆண்டுகள் சபை ஊழியம் செய்த பிற்பாடு ஆண்டவர் என்னை குறித்து நீ அநேக இடங்களுக்கு சொல்வதற்கு போகணும் என்று சொல்லி என்னை அந்த சபை ஊழியத்திலிருந்து வேறு பிரித்தெடுத்தார். என்னோடு கூட தேவன் பேசினார். எதன் மூலமாக தெரியுமா? முதலாவது இந்த வேத வசனத்தின் மூலமாக தான் என் கூட பேசினார். ஹல்லேலூயா! இது ஒரு பெரிய பொக்கிஷம். இந்த வேத வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும், ஒரு மனிதனோடு பேசும். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை நீங்கள் மறவாதுங்க. ஒவ்வொரு நாளும் முழங்காலில் நிற்க மறவாதிருங்க. எனக்கு அருமையான எமில் ஜெபசிங்கன்னு பல ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை பட்டணத்தில் வந்த பொழுது அவர்கள் சொன்ன ஒரு காரியத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். நான் இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே கடந்து போகலை. அவங்க சொன்ன முதல் வந்துட்ட பிற்பாடு இங்கே நின்று சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பிரசங்க பீடத்தில் வாலிபர்களுக்காக நடைபெற்ற ஒரு கூட்டம். நான் ஒரு வாலிபனாக ஒரு 20 வயது இருக்கும் பொழுது அந்த மீட்டிங் கடந்த பொழுது அங்கே அவர் கேட்ட முதல் கேள்வி, வாலிப தம்பி தங்கச்சி, உன் முட்டு காய்ப்பு பிடிச்சிருக்குதா, உன் முட்டு காய்ப்பு பிடிச்சிருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இதுலேயும் ஒரு சில யங் பீப்புள்ஸ் இருக்கிறீங்க, வாலிபர்களை போல தோற்றம் கொடுக்கக்கூடிய தம்பி தங்கச்சிமார்கள் இருக்கிறீங்க. முழங்காலில் நின்று வேதத்தை படிக்கும் பொழுதும் முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுதும் நம்முடைய முழங்கால்கள் காய்ப்பு பிடிக்க வேண்டும். யாக்கோபுடைய முழங்கால்கள் காய்ப்பு பிடிச்சிருந்து தான். ஒட்டகத்தினுடைய முழங்கால்களில் இருக்கக்கூடிய அந்த காய்ப்பை போல தேவ மனிதர்களுடைய முழங்கால்கள் காய்ப்பு பிடிக்க வேண்டும். எமில் ஜெபசிங் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும் பொழுது பெண் பார்ப்பதற்கு பார்ப்பாங்களாம். ஆனால் அவங்களுடைய சகோதரிகளுடைய தாயார் என்ன தெரியுமா செய்வாங்களாம்? எமில் அண்ணனுக்கு பொண்ணு எப்படி இருக்கணும்னா அழகை பார்க்கலையாம், முட்டு காய்ப்பு பிடிச்சிருக்குதான்னு சொல்லி பார்த்தாங்களாம். இன்னைக்கு என் அன்பு தேவ ஜனமே, வேதத்தை நீ மறந்தால் தேவன் உன் பிள்ளையை மறப்பார். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்கான வேர்ல்டு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நியூஸ் என்ன? பிள்ளைகளுக்கு பாலியல் வன்கொடுமைகள், பிள்ளைகள் தவறான பாதைகளை போகிறார்கள் என்று சொல்லி பெண் பிள்ளைகளை குறித்து, வாலிபர் பிள்ளைகளை குறித்து அதிகமான ஒரு போராட்டத்தின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, நியூ லைஃப் சபையே, உன்னை தேவன் இந்த கூடாரத்தில் வைத்திருப்பது எதற்காக என்றால் பரிசுத்த சந்ததிகளை உருவாக்குவதற்காக, பரிசுத்தமான கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக, நீ ஆயத்தப்படும்படியாக தான் தேவன் உன்னை இந்த இடத்திற்கு அழைத்து உன்னை ஒரு கூடுகைக்குள்ளாக உட்கார வைத்திருக்கிறார். ஆனால் நீ வேதத்தை மறவாதபடி படித்து பார். ஆண்டவருடைய சத்தத்தை நீ கேட்பாய். முதலாவது நம்ம தேவனுடைய சத்தத்தை எங்கே கேட்க முடியும் தெரியுமா? பூட்டப்பட்ட அறையிலே திறக்கப்பட்ட வேதத்தின் மூலமாக தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய நிறுவனர் ஆர் ஸ்டான்லி அண்ணன், அவருடைய துணைவியார் ஒரு சபையில் போயிட்டு
ஒரு புத்தகத்தை வெளியிடும்போது சொன்னாங்க, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? பைபிள் வசனத்தை படிக்க மாட்டோம், கேலண்டரில் ஏதாவது வசனம் போட்டிருந்தால் அதை படிச்சுட்டு ஓடிடுவோம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய நேரத்தில் மாறிவிட்டது. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஒரு பிரசங்கத்தை கொடுப்பதற்கு நேரம் இல்லாததுனால நிறைய நேரத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுமா? கேர்சல் நடத்தலாம், சண்டே கிளாஸ் ஊழியம் செய்யலாம், வாலிபர்கள் மத்தியில் பிரசங்கிக்கலாம். ஆனால் யூடியூப்ஸில் நிறைய முறை நம்ம பிரசங்கம் கேட்குறோம். தவறு என்று சொல்லலை, நம்ம சில நேரத்தில் பலப்படுத்துவதற்கு பார்ப்பதில் தவறு கிடையாது. ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையாக தியானமாக மாறக்கூடாது. லில்லியன் ஸ்டான்லி என்கின்ற ஒரு டாக்டராக இருந்து தன் பணியை ராஜினாமா செய்து ஒரிசா மத்தியில் மிஷினரியாக ஸ்டான்லியனோட போன அந்த டாக்டர் லில்லியன் ஸ்டான்லி NLAG சர்ச், அந்த மோகன் பாஸ்டர் சர்ச்சில் போயிட்டு ஒரு புத்தகத்தை வெளியிட்ட பொழுது, அவர்கள் பிரசங்கித்த பொழுது ஒரு சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவங்க வீட்டில் நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயே எதுலேயும் இருக்கிறாங்களாம். அவங்க பூந்தொட்டியில் காய்கறி அலசுகிற தண்ணியை ஊற்றுவாங்களாம். ஊற்றும் பொழுது ஒரு நாள் அந்த காய்கறி அலசி தண்ணி ஊற்றின இடத்துல ஒரு ஏற்கனவே ரோஜா செடி இருந்துச்சான், அது கீழே ஒரு செடி வளர்ந்துச்சான். எங்களுக்குள்ளால ஒரு பெரிய வாஞ்சை, இது என்ன செடியாக இருக்குன்னு பார்த்ததில் அது கொஞ்சம் பெருசாகி வரும்போது தான் தெரிஞ்சுதான் அது ஒரு பச்சை மிளகா செடியாம். என்னது? பச்சை மிளகா செடியாம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் விதையே போடலை, காய்கறி அலசி ஊற்றின தண்ணியில் இருந்த ஒரு செடி முளைச்சிடுச்சுன்னு சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம். அது சில நாட்களுக்கு பிற்பாடு அது நல்ல பூ பூத்து அது நல்ல பச்சை மிளகா காய்ச்சுதான். அதை பறித்து தன் சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளுக்கு அதை பறித்து கொடுத்தார்களாம். மிகுந்த சந்தோஷப்பட்டார்களாம் அதை பறித்து கொடுத்த பொழுது. இதே வீட்டில் அவருடைய கணவர் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டு போயிட்டு பச்சை மிளகா வாங்கிட்டு தான் வருவாங்க. ஆனால் லில்லியன் ஸ்டான்லி அக்கா சந்தோஷப்பட்டிருப்பாங்களா? என் கணவர் கடையில் போய் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தாங்கன்னு சந்தோஷப்பட்டாங்களா? நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? டெய்லி பச்சை மிளகா வாங்கிட்டு வரீங்க, வாரத்துக்கு ஒரு முறை பச்சை மிளகா வாங்கிட்டு வரீங்க, சந்தோஷப்படுவீங்களா? இல்லை. ஆனால் நம்ம வீட்லேயே ஒரு பச்சை மிளகா செடி தானாக முளைச்சி நிறைய காய் காய்ச்சதுன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. எனக்கு இருக்கும்பா. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சும்மா ரோஸ் செடியில் அப்படி தண்ணி ஊற்றுனாங்க எங்கள் அம்மா. அதில் தக்காளி முளைச்சி 4-5 தக்காளி இருக்கும்போது பார்க்கும்போது மார்க்கெட்டில் வாங்குகிற அந்த மருந்து கொல்லி பூச்சிக்கொல்லிலாம் அடித்து சாப்பிட்ற தக்காளியை காட்டிலும் நம்ம வீட்டிலே விளைஞ்ச பச்சை மிளகா காய் காய்த்து கலர் கொடுத்து ஆரஞ்சு கலரில் மாறும்போது எப்படி இருக்கும்ல, ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அதை தான் ஆண்டி சொல்கிறாங்க, கடையில் வாங்குகிற பச்சை மிளகாவுடைய சந்தோஷத்தை காட்டிலும் வீட்டில் விளையிற பச்சை மிளகாவுடைய சந்தோஷம்தான் மிகுந்த சந்தோஷம். அது அநேகருக்கு கொடுக்கலாம். என் அன்பு தேவ ஜனமே, வீட்டில் முழங்காலிலே நின்று நம்முடைய அமைதியான நேரத்தில் வேதத்தை படிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம் இருக்குது தெரியுமா? அது வீட்டில் விளைந்த பச்சை மிளகா. ஆனால் யூடியூப்பில் பார்த்து கிடைக்கிற பலன்னு அது கடையில் வாங்குகிற பச்சை மிளகா. ஆனால் கடையில் வாங்குகிற பச்சை மிளகா கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும், கறிக்கு கொஞ்சம் உதவும், ஆனால் மகிழ்ச்சியை தராது. ஆனால் வீட்டில் விளைஞ்ச பச்சை மிளகா தாங்க வீட்டில் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வேத வசனம். இதை மறந்துடாதுங்க. வீட்டில் முழங்கால நின்று வேதத்தை படிங்க. இன்னைக்கு புரட்டு உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கக்கூடிய நாட்கள்ல ஓநாய்களை ஆடுகளை போல ஓநாய்கள் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கக்கூடிய நாட்கள்ல நாம் ஜாக்கிரதை. இதுதான் கடைசி நாட்களுடைய அடையாளங்கள். அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். Most people will be discerned by the word of God, not with the true word of God. அநேக நேரத்தில் இந்த வேத வசனம், உங்கள் பாஸ்டர் பாடும்போது கூட வசனம் வருது, இப்போ ஜெபிக்கும் போது வசனம் வருது. காரணம் என்ன தெரியுமா? ஆதி நாட்கள் அவர்கள் வேத வசனத்தினால் நிறைஞ்சிருந்தாங்க. என் அன்பு தேவ ஜனமே, இந்த வேத வசனத்தை நீங்கள் மறக்கக்கூடாது, ஜெபத்தை மறக்கக்கூடாது. இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நான் பாரப்பட்ட பொழுதெல்லாம் ஆண்டவர் எப்போவுமே தனி வார்த்தை கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம தினமும் தியானிக்கிறோம் பார்த்தீங்களா, அதன் மூலமாக தான் ஆண்டவர் செய்தி கொடுப்பார். எப்படி ஒரு குழந்தை வயிற்றில் 10 மாதங்கள் உருவாகி டெலிவர் ஆகுதோ அதே போல தாங்க பிரசங்கன்னு சொல்கிறது. இட் ஷுட் பி டெவலப். அது ஆண்டவர் கொடுக்கணும்.
ஆண்டவர் கொடுத்து அது உருவாகினாதான் அது வெளி வரும்போது அது வல்லமையாய் வெளிவர முடியும் ஆண்டவருடைய வார்த்தை. அப்படிதான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறப்பேன். அதிலே ஆவியானவர் 1 கொரிந்தியர் அந்த பகுதியை அதிகமாய் கற்றுக் கொடுக்கும் பொழுது சுவிசேஷத்தை குறித்ததான ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் வைக்கணும் என்று சொல்லி பாரப்படுத்தினார். நாம் எடுத்துக்கொள்ளலாம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். 1-13 வசனத்தை படிக்க வேண்டாம். அது 7வது அதிகாரம் 1-13 நீங்கள் வீட்டுக்கு பிற்பாடு போயிட்ட பிறகு படியுங்கள். இதில் நடைபெற்ற காரியம் என்ன தெரியுமா? எலிசா என்கின்ற ஒரு தேவ மனிதர் சொல்கிறார், சமாரியாவிலே நாளைக்கு என்ன கிடைக்கும்? 1 மரக்கால் கோதுமையும் 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலிசா சொல்கிறார். இந்த சமாரியா பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீரிய படை முற்றுகை போட்டுடுச்சு. அதனால அந்த தேசத்தில் அந்த சமாரியா பட்டணத்தில் என்ன காணப்படுகிறது என்றால் கொடிய பஞ்சம் காணப்படுகிறது. எதிராளியாகிய இந்த சீரியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய மிலிட்ரிஸ் எல்லாரும் முற்றுகை போட்டுட்டாங்க. எதை? சமாரியா பட்டணத்தை. யாரும் உள்ளாலையும் வர முடியாது, வெளியிலையும் போக முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பட்டணத்தில் ஒரு மிகுந்த பஞ்சம் இருக்குது. ஆனால் அப்போதான் அதுக்கு முன்பாக நடைபெறுகிற காரியம் என்னன்னா, ஒரு தாய் சொல்கிறா, இன்னைக்கு உன் பிள்ளைய இன்னைக்கு சமைச்சு சாப்பிடலாம், நாளைக்கு உன் பிள்ளைய சமைச்சு சாப்பிடலான்னு சொல்லி அவ்வளவு கொடிய பஞ்சம் அந்த தேசத்துக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட தேசத்தில் எலிசா என்கின்ற ஒரு தேவ மனிதர் சொல்கிறார், நாளைக்கு குறைஞ்ச விலையில் இந்த கோதுமை கிடைக்கும் என்று சொல்லி என்று ஒரு தீர்க்க தரிசனமாக வார்கோதுமை கிடைக்கும் என்று சொல்றாரு. இதை கேட்ட பொழுது நடந்தது என்ன தெரியுமா? எடுத்தவர்கள் படியுங்க, 7வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்களேன். சீரியருடைய இராணுவத்திற்கு போக இருட்டோடே எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. யார் தெரியுமா? இங்க 4 குஷ்டரோகிகள் இந்த சமாரியா பட்டணத்துக்கு வெளியிலே புறம்பே நிற்கக்கூடியவர்கள். ஏன்னா குஷ்டரோகிகள் எங்கே போகக்கூடாது? ஊருக்குள்ளால போகக்கூடாது. அப்படிப்பட்ட இந்த 4 குஷ்டரோகிகள் யோசிக்கிறாங்க. அந்த ஒளிமுக வாசல்ல இருந்து கொண்டு அவங்க சொல்றாங்க, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? நம்ம ஏன் இங்கேருந்து சாகணும்? நம்ம பட்டணத்துக்கு போவோம் என்றால் பட்டணத்தில் என்ன இருக்குது? கொடிய பஞ்சம் இருக்குது. நம்ம சீரிய அந்த இராணுவத்துக்குள்ளால போகலாம், அங்கேயாவது ஏதாவது கிடைச்சா சாப்பிடலாம், இல்லை செத்து போகலான்னு சொல்லி இந்த 4 குஷ்டரோகிகள் அந்த ஒளிமுக வாசலில் இருந்து பட்டணத்துக்குள்ளால போகல. எங்க போறாங்க? சீரியருடைய இராணுவத்திற்குள்ளாக போகிறாங்க. பாருங்களேன், அந்த இராணுவத்துக்குள்ள போனா இவங்களை வரவேற்பாங்களா? இந்த 4 குஷ்டரோகிகளும் கொன்று விடுவார்கள். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மேலே ஏதாவது இரக்கம் காண்பிச்சு ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த 4 குஷ்டரோகிகளும் அங்கே போனாங்க. நடக்கிறது என்ன? யாருமே அந்த மிலிட்ரி அந்த இடத்துல யாருமே காணோம். அந்த இடத்துல யாருமே பார்க்க முடியல. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. 6வது வசனத்தை படிச்சு பாருங்களேன், அங்க எங்க என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்களேன். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருந்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார். போதும். இந்த இடத்துல பாருங்களேன், அந்த சீரியர் இராணுவத்தினர் இந்த குதிரைகளுடைய இரைச்சலையும் ரதங்களுடைய இரைச்சலையும் இராணுவத்தினுடைய அந்த மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்ட பொழுது இந்த சீரியர்கள் நினைச்சிட்டாங்க, ஐயோ சமாரியா ராஜா ஏதோ ராஜாவோட கூலி பொறுத்து
சொல்லிட்டு நம்மளை தீர்த்து கட்டுறதுக்கு வரான்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. அந்த சத்தத்தை உண்டு பண்ணினது யாரு? நம்முடைய தேவாதி தேவன். பாருங்களேன், இவங்க எழுந்து போயிட்ட பிற்பாடு இந்த குஷ்டரோகிகள் அந்த கூடாரத்துக்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பொன்னையும் வெள்ளியையும் சாப்பாடு எல்லாவற்றையும் எடுத்து சாப்பிடுறாங்க. பாருங்க, அந்த வசனத்தை படிக்கலாமா? 8வது வசனம். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்த வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து. போதும். இந்த குஷ்டரோகிகள் என்ன செய்யறாங்க? யாருமே இல்லாத கூடாரத்துக்குள்ள போயிட்டு வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொண்டு ஒளிச்சு வைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சாப்பாடெல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க? இன்னொரு கூடாரத்திலையும் போய் இருந்து எடுத்து வைக்கிறாங்க. இப்படி தனக்கென்று என்ன பண்றாங்க? அந்த 4 குஷ்டரோகிகளும் சேர்த்து கொள்றாங்க. தான் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த பஞ்ச நாட்கள்ல நான் மற்றும் பிழைத்தால் போதும் என்று சொல்லி தனக்கென்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமும் அப்படிதான் தேவ ஜனமே. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கூடிய உலகமும் அப்படிதான். எனக்கென்று நாம் சேர்த்து வைக்கின்றோம், எனக்கென்று நம்ம சேர்த்து வைக்கின்றோம், என் பிள்ளைகளுக்கு என்று சேர்த்து வைக்கிறோம், எனக்கென்று சொல்லி நம்ம ஆசைப்படுகிறோம். இதே போலதான் அன்னைக்கு தேவை நிறைந்த அந்த சமாரியா பட்டணத்துல, அந்த பஞ்சம் நிறைந்த பட்டணத்துல அந்த 4 குஷ்டரோகிகள் முதலாவது செய்த காரியமும் அதுதான். நாம் நல்லா இருக்கணும், ஏன் பஞ்சம் போகணும், என்னுடைய தாகம் தீரணும், என்னுடைய பசி மாறணும், எனக்கு வஸ்திரம் தேவை, எனக்கு பொண்ணு தேவை, நான் நல்லா இருக்கணும் சொல்லி தனக்கென்று ஒளித்து வைத்து கொண்டாங்க. தனக்காய் வாழ துடிக்கும் மனிதர்கள் தரணியில் எங்கும் குறையவில்லை. ஒரு FMB பாடல் ஆவியான ஞாபகப்படுத்துகிறார். தனக்காய் வாழ துடிக்கும் மனிதர்கள் தரணியில் எங்கும் குறையவில்லை. இன்னைக்கு நம்ம தனக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்பு தம்பி தங்கச்சிங்களா, அண்ணா அக்கா, நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அன்னைக்கு வந்த மிஷினரிகள் தனக்காக வாழலைங்க, இயேசுப்பாவுக்காக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், இந்த 4 குஷ்டரோகிகளை போல நமக்கென்று நம்ம சேர்த்து வைக்கிறோமா? பாருங்க, அடுத்த வசனம் பாருங்களேன், 9வது வசனத்துல. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இட்ஸ் நாட் ரைட் வாட் வி டு. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்பொழுதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். பாருங்களேன், அன்னைக்கு ராஜாவுடைய அரண்மனையிலும் பஞ்சம் இருக்குதுங்க. அந்த பட்டணம் முழுவதும் பஞ்சத்தினால் வாடி வதங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஓம் பிள்ளையை சமைப்போம், நாளைக்கு ஓம் பிள்ளையை சமைப்போம் என்று சொல்லி ஒரு கொடிய வேதனையின் பஞ்சம் இருந்த பொழுது இந்த 4 குஷ்டரோகிகள் முதலாவது தனக்கென்று வாழ்ந்தார்கள், தனக்கென்று சேகரித்தார்கள், தனக்கென்று எடுத்து வைத்தார்கள். ஆனா கொஞ்ச நேரத்துல உணர்வு பெறாங்க. என்ன செய்றாங்க? நாம் செய்கிறது நியாயம் அல்ல, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடியும் மட்டும் நாம் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று அந்த 4 குஷ்டரோகியுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் ஏற்பட்டது. என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய இந்திய தேசத்தினுடைய நிலைமை அறிந்திருந்தோம் என்றால் நாம் சுயமாய் நமக்காய் வாழ முடியாது. 145 கோடிக்கு மேலான ஜனங்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க தெரியுமா? இருளிலே மூழ்கடிக்கப்பட்டு இருளிலே மாண்டு கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை ஜனங்கள் தெரியுமா இன்னைக்கு பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கிறாங்க. வட தேசத்துல இருந்த அந்த இருளின் ஆதிக்கம் இன்று தென் தமிழகத்துக்கும் வந்திருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய இந்திய தேசத்துல
வட தேசத்தில் தாங்க ஒரு காலத்துக்கு முன்பாக இருள் அதிகமாய் படர்ந்திருந்தது. ஆனால் கொரோனா நாட்களுக்கு பிற்பாடு நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளாகவும் நம்முடைய செங்கை பட்டணத்துக்குள்ளாகவும் அதிகமாக இருள் வந்திருக்கிறது. How many of you are feeling that spiritual warfare in செங்கல்பட்டு? How many? I don't know. செங்கல்பட்டுக்குள்ளாக அவ்வளோ ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடைபெற்று கொண்டிருப்பதை எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல. ஒரு மாற்றம் செங்கல்பட்டுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. இருள் அதிகமாய் செங்கல்பட்டை ஆளுகை செய்கிறதை நீங்கள் உணர்றீங்களான்னு தெரியல. ஐ am feeling that. கிறிஸ்துவுக்காய் வைராக்கியமாய் இருந்த கூட்டம் இன்னைக்கு மங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் ஜெபித்த கூட்டம் இன்னைக்கு ஜெபத்தை மறந்து போயிருக்கிறது. இன்னைக்கு தேவனுக்காய் வைராக்கியமாய் சுவிசேஷ பணிகளை செய்த தேவ பிள்ளைகளுடைய முழங்கால்கள் தடுமாறி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடிக்கொண்டிருக்கிறது. However you feel or not, I tell the truth of the word of God. இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ளாக இருள் அதிகமாய் வந்திருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தினுடைய ஒளி போகலங்க. சுவிசேஷத்தினுடைய ஒளி சபைக்குள்ளாக அடைப்பட்டு கிடக்கிறது. சுவிசேஷத்தினுடைய ஒளி கோடிக்கான ஜனங்களுக்குள்ளாக போகல. காரணம் என்ன? We are self satisfied. நாம் திருப்தி அடைந்து விட்டோம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சு, நான் வீடு கட்டிட்டேன், என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடுச்சு, போதும் போதும், நம்ம திருப்தி ஆகிவிட்டோம். கிறிஸ்தவத்துக்குள்ளாக திருப்தி ஆகிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. பவுல் திருப்தி ஆகலங்க. பவுல் திருப்தி ஆகல. பவுல் தன்னுடைய ஜீவன் போகிற வரைக்கும் திருப்தி ஆகல. பலவீனத்துல கிருபையை கொண்டு ஊழியம் செய்தாரு. நம்மளுக்கு ஒரு சின்ன தலைவலி, ஒரு சின்ன கால்வலி, இன்னைக்கு ஊழியத்துக்கு வரமாட்டேன் பாஸ்டர், இன்னைக்கு சுவிசேஷன் சொல்ல வரமாட்டேன், இன்னைக்கு கேர் இதுக்கு வரமாட்டேன், கேர்சலுக்கு வரமாட்டேன்னு சொல்லி நம்முடைய உள்ளத்துல ஒரு திருப்தி அடைஞ்சிடும். பார்த்தீங்களா? நான் இவ்வளோ பேருக்கு சுவிசேஷன் சொல்லிட்டேன், என் வாலிப நாட்கள்ல இருந்து 18 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டேன், போதும், ஒரு திருப்தி அடைகிறோம். பார்த்தீங்களா? நோ, the Christian life should not be stagnated. அது அப்படியே நின்று விடக்கூடாது. சுவிசேஷன் இன்னைக்கு ஸ்டாக்னேட் ஆயிடுச்சுங்க. 1960, 70, 80 இருந்த எழுப்புதல் இன்னைக்கு இல்ல. எழுப்புதலை குறித்து பேசுகிறோம். Where is the revival? The Holy Spirit revival எங்கங்க போச்சுது? பரிசுத்த ஆவியானுடைய எழுப்புதல் இல்லைங்க இன்னைக்கு நாட்கள்ல. காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சுவிசேஷம் போக முடியாததுதான் ஒரு காரணம். ஏன் சுவிசேஷம் போக முடியல? அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள், அன்னைக்கு இருந்த பரிசுத்த வாட்டிகள் பெண்கள் முழங்காலிலே பூட்டப்பட்ட அறையில் இருந்தாங்க. இன்னைக்கு அநேக கதவுகள் திறந்திருக்கிறது. அதனால தான் திறந்த வாசல் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், இந்த திருச்சபையை பார்த்து கேட்கிறார், நீங்க சபையை கட்டலாம், ஆனா ஆத்துமாக்கள் சபைகளுக்கு தேவைங்க. 300 ஆத்துமாக்கள் என்று உங்க பாஸ்டர் சொன்னாரு. அதற்கு மேலாக ஆண்டவரால் தர முடியும். ஆனா தேவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? பூட்டப்பட்ட அறைகள் உங்கள் வீட்டில் தேவை. உங்கள் கதவுகள் பூட்டப்பட்டு அறை வீடுகளுக்குள்ளாக முடங்கி நீங்கள் தேவனை நோக்கி, ஆண்டவரே, எங்களுடைய வில்லியம்பாக்கம் பகுதியில், இந்த கணபதி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய இருளிலே வாழ்கிற ஜனங்கள், இயேசுனுடைய அன்பை அறியாத ஜனங்கள், ஆண்டவரே உம்முடைய அன்பை அறிந்து பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறணும் என்று முழங்கால்களை முடக்கி ஜெபம் பாருங்க. நீ பூட்டப்பட்ட அறையில் இருப்பாய் என்றால் வாசலை திறக்கக்கூடிய பணியை கர்த்தர் செய்வார். நீ திறக்கணும் சொல்லி யோசிப்பாய் என்றால் அந்த வாசல்கள் பூட்டப்பட்டு தான் இருக்கும். முழங்காலிலே நிற்கக்கூடிய தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு 4 குஷ்டரோகிகள் அந்த நற்செய்தியை கேட்ட பிற்பாடு அவர்களால் சும்மா இருக்க முடியல. நாம் செய்கிறது நியாயம் அல்லவென்று சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனை முறை ஆண்டவர் நம்மளை முதல் முறை ரட்சித்த பொழுது நம்முடைய உள்ள மகிழ்ச்சியினால நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம்ல. பூக்காரம்மா வருவாங்க, காய்கறி கடைக்காரம்மா வருவாங்க, தயிர் விற்கிறதுக்கு வரவங்க கிட்டலாம் சுவிசேஷத்தை ஓடி ஓடி போய் சொல்லுவோம். இன்னைக்கு அந்த ஓடின கால்கள் எங்கே? இன்னைக்கு நம்முடைய நாவுகள் சொல்லிச்சே இயேசுவோட அன்பை குறித்து, இன்னைக்கு அந்த நாவுகள் எங்கே?
ஆண்டவருக்காக சைக்கிள் மிதிச்சாவது சுவிசேஷத்தை சொல்லணும் என்ற கிராமத்துக்கு புறப்பட்ட கால்கள் எங்கே? மெகாஃபோனை எடுத்து தெருவில் நின்று பிரசங்கித்த பிரசங்கங்கள் எங்கே? இன்னைக்கு எல்லாம் அடங்கி போயிடுச்சுல, எல்லாம் ஓய்ந்து போயிடுச்சுல. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய ஜெபத்துல ஒரு குறைவுங்க. நம்முடைய பூட்டப்பட்ட அறைகள் இல்லாததுனால தான் நம்மளால் இன்னைக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக முடியல. இந்த 4 குஷ்டரோகிகள் பலவீனமான பாண்டங்கள், கை கால்கள் அழுவி போய் நடக்க முடியாதவர்கள் தான். ஆனால் சுவிசேஷத்தை எடுத்து சென்று இந்த நற்செய்தியை அறிவிக்காவிட்டால் இது நியாயம் அல்ல என்று சொன்னாங்க. என் அன்பு தேவ ஜனமே, யூ மே பி a 10 years Christian. நீ ஒரு 5 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், 10 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், 20 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். நீ தேவனுக்காக என்ன செய்தாய்? நீ தேவனுக்காக எப்படி செயல்பட்டிருக்கிறாய்? நீ ஒரு செயல் வீரராய், செயல் வீராங்கனையாய் இருந்திருக்கிறியா? அதுதான் தேவன் கேட்பார். பரலோகத்தில் போகும்போது நீ எத்தனை வீடுகள் இங்கே கட்டினாய் என்று கேட்க மாட்டார். நீ எத்தனை பேருக்கு நீ எவ்வளோ சேகரித்தாய் என்று கேட்க மாட்டார். எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதித்தாய், எவ்வளவு நற்கிரியைகளை செய்தாய். நம்மளோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடியது 2 காரியம்தாங்க, நன்மை, நற்கிரியைகள், 2வது ஆத்துமாக்கள். இந்த 2 தவிர என் படிப்போ, என் வேலையோ, என் பேக்ரவுண்டோ, நான் என் சபையோ, இல்லை என்னுடைய கம்பெனியோ, எதுவும், என் காரோ, என் பங்களாவோ எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. வாட் எவர் த டேலண்ட்ஸ் வி ஹேவ், இஃப் யூ ஆர் a musician, you are a good singer, you are a good preacher, we cannot take that. God ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறது என்ன தெரியுமா? நீ என்ன நன்மை செய்தாய்? உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா, this is the good deeds. இதுதான் நற்கிரியைகள். இந்த நற்கிரியை தான் ஆண்டவர் பார்ப்பாரு. நீ சுவிசேஷத்தை யாருக்கோ அறிவிச்சு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னு நினச்சிங்களேன், அவங்க நரகத்தின் பாதையிலிருந்து நீ மீட்டெடுத்திருக்கா பார்த்தீங்களா, ஆண்டவருடைய உள்ள மகிழ்ச்சி கொள்ளும். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிப்பது குறைஞ்சு போயிடுச்சுங்க. இந்த 4 குஷ்டரோகிகள் சொல்றாங்க பாருங்க, நான் மௌனமாக இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். ஏன்? ராத்திரிக்குள்ளால யாராவது ஒருத்தரை சமைச்சு சாப்பிட்ருவாங்களே, ராத்திரிக்குள்ளாக பஞ்சத்தில் ஏதோ ஒரு பிள்ளை மரிச்சு போயிருமே, நம்ம காலை வரைக்கும் இந்த நற்செய்தியை கொண்டு போகிறதுக்கு வெயிட் பண்ணோம்னா நைட்டில் நிறைய பேர் பட்டணத்தில் மரிச்சிருவாங்களே என்ற அந்த பாரம் அவனுக்குள்ளாக, அந்த 4 குஷ்டரோகிக்குள்ளாக இருந்ததுங்க. இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு அந்த பாரம் இருக்கிறது? 66 கோடி ஜனங்கள், 66 கோடி ஜனங்கள் கும்ப மேலால போய் மூழ்கி இருக்காங்க. ஞானஸ்தானம் எடுக்கல, எங்க போயிருக்காங்க? நம்முடைய பாவம் மறையும் என்று சொல்லி, நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி கும்ப மேலால போய் மூழ்கி இருக்கிறார்கள். அறியாமை இருள். 66 கோடி. Among 145 crores people, 66 crores கிட்ட புள்ளி விவரம் சொல்லுகிறது அந்த பகுதிக்கு போயிட்டு அந்த தண்ணீரில் மூழ்கி இருக்கிறார்கள். என் அன்பு தேவ ஜனமே, நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு புதுசாக இந்த வருஷத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நம்ம வழி செய்திருக்கிறோமா? This is 3rd month, 3வது மாதம். என்னையும் சேர்த்து தான் இந்த வார்த்தை. This word is not only for the church or congregation, this is for me also. First for me. எத்தனை பேருக்கு இங்கே சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம்? எத்தனை பேர் டாஸ்மார்க்கில் போகிறவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோமா? அவர்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோமா? இயேசு வல்லமையுடையவர் என்பதை சர்ச்சில் பிரசங்கிக்கிறோமே, சர்ச்சில் பாடுறோமே, ஆராதிக்கிறோமே. தேவை நிறைஞ்ச இடங்களுக்கு போங்க. ஆண்டவருடைய கட்டளை என்ன தெரியுமாங்க? மத்தேயு 28:19 எடுத்து படிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் படிங்க. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். பாருங்க, நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து.
பாருங்களேன், ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க போய் சுவிசேஷத்தை என்ன பண்ணுங்க, சொல்லுங்கன்னு தான் சொல்றாரு. மற்றது அவர் பார்த்து கொள்வாரு. நம்ம சுவிசேஷத்தை சொன்னா போதுங்க. இங்க பாருங்களேன், இயேசுனுடைய அன்பை அறிஞ்ச நீனும் நாங்களும் மிஷினரிங்க. இயேசுனுடைய அன்பை அறியாத ஒரு நபர் ஒரு பணித்தளம். அந்த பணித்தளத்துக்குள்ள போயிட்டு அந்த கிறிஸ்துவை அறியாத நபருக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க. உங்க வேலை ஸ்பாட்டா இருக்கலாம், யுவர் கம்பெனி ஸ்பாட்டா இருக்கலாம், நீங்க இருக்கக்கூடிய பக்கத்து வீடா இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் நமக்கு ஐயோ என்று பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லியிருக்கிறாருங்க. அதை எடுத்து படிப்போமா? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் நினைக்கிறேன் இல்லைங்க, நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்று கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16வது வசனத்தை படிங்களேன். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட என்னிடத்துல ஒன்றும் இல்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அசரியா என்கின்ற ஒரு தேவ மனிதர், IMS இந்திய மிஷனரி சங்கத்தை நிறுவினவர், NMS ஸ்தாபனத்தை நிறுவினவர், திருநெல்வேலி பனைமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய செம்மண் காட்டில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதர். 1900 இந்த நிறுவனத்தெல்லாம் நிறுவினவர் IMS. அவர் சொல்லுவாரா, ஞானஸ்தானம் கொடுக்கும்படி அவர் இடத்துல கொண்டு வரும் பொழுது அந்த ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக அந்த நபர்கிட்ட சொல்லுவாரா, சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று தலையில கை வச்சு சொல்லிட்ட பிற்பாடு தான் அவருக்கு ஞானஸ்தானமே கொடுப்பாராம். இந்த சபையிலையும் பாஸ்டர் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஒரு சபை நிறைஞ்சு வளைஞ்சிருக்கும் பொழுது. நீங்களும் சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போங்க. இங்கே கிடைக்கக்கூடிய சத்தியத்தை உங்களுக்குள்ளாக தேக்கி வைக்காதுங்க. இங்கே எவ்வளோ தூரம் சத்தியத்துக்காக உங்களுடைய பாஸ்டர் பிரயாசப்பட்டு ஜெபத்தோடு செய்கிறாங்களோ அந்த பிரயாசத்தை நீங்கள் உட்கொண்டு நீங்கள் அசை போட்டு அதை மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷத்தை சொல்லுங்க. நீ சுவிசேஷம் என்மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்றாருங்க. ஒரு பெரிய பரிசேயன், ஒரு கமாலியல் பாதத்தில் படித்த ஒருத்தன், ஒரு பெரிய ஒரு ஞானமுள்ள ஒரு பவுல், ஒரு வைராக்கியமாய் கட்டளைகளை கடைபிடிச்சவங்க, அவன்கிட்ட எந்த பாவமும் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படலை. தன்னுடைய யெகோவா தேவனுக்காக வைராக்கியமாய் ஜனத்தை பாடுபடுத்தினவங்க, நியாயப்பிரமாணத்தின்படி குற்றமற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த சவுல் பவுலாக மாறிய பின்பதாக அந்த இயேசுனுடைய அன்பு அவனை நெருக்கினதுனால, இயேசுனுடைய அன்பு அவனை நெருக்கி ஏவினதுனால, சபையை குறித்ததான பார் அவனை அழுத்தினதுனால இந்த சுவிசேஷம் அவன் மேல விழுந்த கடமையா மாறிடுச்சு. அதை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோன்னு சொல்லியிருக்காருல. ஆனால் FMBBயில் ஒரு பாடல் இருக்குது, பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? சுவிசேஷம் எனது பங்கு, என் மேல் விழுந்த கடமை, சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்து போவா, சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்து போவா. ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோ, கிராமங்கள் பட்டணம் தேடியே சென்று வேத வசனம் விதைப்போ. ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோ, கிராமங்கள் பட்டணம் தேடியே சென்று வேத வசனம் விதைப்போ. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை.
சுவிசேஷம் எனது பங்கு, என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்து போவா. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. தேவனின் ராஜ்யம் திசை எங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோ. உலக மாமிசம் பிசாசை வெறுத்து வேத வழியில் நடப்போ. தேவனின் ராஜ்யம் திசை எங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோ. உலக மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போ. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் எனது பங்கு, என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. சுவிசேஷம் சொல்லாவிட்டா ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவா. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. அன்னைக்கு பவுல் சொல்கிறார், அது என் மூச்சு, அது என் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று கொரிந்து பட்டினத்துக்கு சொல்றாரு. ஆனால் அன்னைக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லாவிட்டால் நான் உங்களுக்கு ஐயோன்னு சொல்ல மாட்டேன். அந்த சுவிசேஷத்தை கேட்காத கிடைக்காத நம் தேசத்தின் ஜனங்களுக்கு ஐயோவாக மாறிவிடும். என் அன்பு தேவ ஜனமே, இந்த சுவிசேஷத்தைக்கு அந்த அன்பின் கட்டளை ஏசப்பா கொடுத்தது அதே தான். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கு என்ன பண்ணுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குதுல்ல. இந்த வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கூடிய உலகத்தில் நம்ம சுவிசேஷத்தை நம்ம நண்பர்களுக்கு சொல்லுவோங்க, நம்ம உற்றார் உறவினர்களுக்கு சொல்லுவோம். இருளில் இருக்கிற ஜனங்களை தேடி போவோங்க. ஏசப்பா விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை ஆண்டவர் தம்முடைய அன்பினால் நிரப்பினாரே. சமாரியா ஸ்திரீ, சமாரியா அந்த கிராமத்துக்குள்ளாக பல மைல்கள் நடந்து போறாருங்க. எருசலேமுக்கு ஷார்ட்கட் இருக்குது. ஆனால் அந்த ஒரு பெண்ணை தேடி ஏசப்பா அந்த கிராமத்துக்குள்ளாக புறப்பட்டு போறாரு. அந்த ஒரு ஆத்துமாவுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை சொல்லி அவளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா தேடி போனாருங்க. 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தில் ஏசப்பா பிறப்பதற்கு முன்பதாகவே பிறந்த ஒரு மனிதன், நடக்க முடியாதபடி வியாதிப்பட்டிருந்த ஒரு மனிதனை ஏசப்பா சென்று சுவிசேஷ அன்பை குறித்து சொல்லி அவனை விடுதலை ஆக்கினாரே. அதுதாங்க சுவிசேஷம். சுவிசேஷத்தை குறித்து வேதவசனம் சொல்லியிருக்கிறது, அது ஒளிங்க, அது இருளாய் இருக்கிற இடத்தை வெளிச்சமாக மாற்ற முடியும். பாழாய் கிடக்கிற பட்டணத்தை கட்ட முடியும். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண முடியும். மரண இருளின் திசையில் இருக்கிறவங்க மேல வெளிச்சம் உதிக்குங்க. அந்த அருணோதயமாகிய நீதியின் சூரியன் அந்த கிராமங்களிலே, இருளாய் இருக்கக்கூடிய கிராமங்களிலே உதிக்க வேண்டும் என்றால் வெளிச்சமாய் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கிராமங்களிலே கால்களை வைக்க வேண்டும். நினிவேயின் ஜனங்களுக்காக யோனா முதலாவது பரிதவிக்கலைங்க. ஆனாலும் அந்த ஜனங்கள் உபவாசித்து ரெட்டெடுத்து மனம் திரும்பினாங்களே. அழிவின் நினிவே ஜனங்கள் விளிம்பில் இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னதை நினிவேவுக்கு அவன் பிரசங்கித்த பொழுது எல்லாரும் மனம் மாறினாங்க. இன்னைக்கு நிறைய கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது. இன்னைக்கு அநேக கிராமங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அநேக கிராமங்கள் புலம்பி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு யாராவது விடுதலை தர முடியுமா? யாராவது எங்களுக்காக சுகத்தை தர முடியுமா? எல்லா மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, எங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லையே. எவ்வளவோ துக்கத்தினால, கண்ணீரினால, தற்கொலையினால மரித்து கொண்டிருக்கக்கூடிய கிராமங்கள் அநேகம் இருக்கிறார்கள். எத்தனை மூட நம்பிக்கையில ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் தெரியுமா? மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு உழவு தொழில் செய்யக்கூடிய, விவசாயம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல நரபலி கொடுக்கவில்லை என்றால்
அந்த இடத்துல விளைச்சல் இல்லை என்று சொல்லி ஜனங்கள் நரபலி கொடுக்கிறார்கள். இது இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் உயிருக்கு மதிப்பில்லாதபடிக்கு ரத்தம் சிந்துகிற ஒரு தேசத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவம் பெருகி கொண்டிருக்கிறது தேசத்துக்குள்ளாக. ஏசாயால அந்த வசனம் சொல்லிருக்கிறது, படியுங்கள். ஏசாயா 60வது அதிகாரம் 61வது அதிகாரம் 61வது அதிகாரம் 1வது வசனத்தை படிங்களேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். போதும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த வேத வசனத்தை ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். இயேசுப்பா தன்னுடைய எருசலேம் தேவாலயத்தில் வந்து நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை வாசிப்பார். இது யாரை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் தெரியுமா? இயேசுவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம் ஏசியா தீர்க்கதரிசி முன்பாக எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். போதும். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணாரா? அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இன்னைக்கு இந்த திருச்சபையில் உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆனா ஆவியானவர் சொல்றாரு, எதற்காக இந்த அபிஷேகம் தெரியுமா? வெறும் அந்நிய பாஷை சொல்லி ஜெபம் பண்றதுக்காக மாத்திரம் அல்ல, கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்பதற்காக மாத்திரம், பரிசுத்த ஆவியால நிறைஞ்சு கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை சொல்லி ஜெபிப்பதற்காக மாத்திரம் இந்த அனுபவம் கொடுக்கப்படல தேவ ஜனமே. அதுவும் தேவைதான். நம் வீடுகளிலே அந்நிய பாஷைகளை சொல்லி நம்ம ஜெபிப்பது முக்கியம், நான் அதை குறை சொல்லல. ஆனா இந்த இடத்துல வேதவசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணாரா? அபிஷேகம் பண்ணினார். The Lord Jesus was being baptized in the Holy Spirit to proclaim the gospel. ஆண்டவருடைய வார்த்தையை சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தான் இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த நியூ லைஃப் திருச்சபை ஜனங்களே, தேவன் உங்களை அபிஷேகித்ததுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லையே பிரதர், நான் எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பது? இந்த தொழுநோயாளிகள், இந்த குஷ்டரோகிகளுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த பட்டணத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு வெளியில நிற்கக்கூடியவர்கள், பலவீனமான பாண்டங்கள், அப்படிப்பட்டவர்கள் அந்த நற்செய்தியை பட்டணத்துக்குள்ள கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி தன் உயிரை பணைய வைத்து கொண்டு போய் சொன்னாங்க. அது சொன்னதுனால அன்னைக்கு அந்த பட்டணம் தப்புவிக்கப்பட்டது, அந்த பஞ்சத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டது. இன்னைக்கு தேசத்துல சுவிசேஷம் இல்லாத பஞ்சத்தினால இன்னைக்கு தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை விதமான பாவங்கள் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிறது தெரியுமா? இன்னைக்கு இருள் பூமியையும் ஜனங்கள் காரிருளினால் மூடப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் கேட்கிறாரு, உன்னிடத்துல வெளிச்சம் உதிக்கும், உன்னிடத்துல வெளிச்சம் உதித்திருக்கிறது, ரட்சிப்பு என்கின்ற வெளிச்சத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேனே. நீ ஜெபிக்கும் போது ஜனங்கள் உன்னை தேடி வருவாங்க, ராஜாக்கள் உன்னிடத்துல வருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே. நம்ம இந்த சுவிசேஷத்திற்காக நம்ம என்ன பிரயாசப்பட்டிருக்கிறோம்? வேத வசனத்தை எடுத்து நம்ம படிப்போமா? பிரசங்கி 11வது அதிகாரம் 1 - 6 வசனத்தை நாம் படிக்க கேட்போம். பிரசங்கி 11வது அதிகாரம் 1 - 6 வசனம் வரைக்கும்.
உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. போதும், உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அதனுடைய பலனை நீ என்ன பண்ணுவ? அநேக நாட்களுக்கு பிற்பாடு காண்பாய். 7 பேருக்கோ 8 பேருக்கோ பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை கிடையாதுங்க. இட்ஸ் லைக் கொரோனா வரும் பொழுது தான் தெரிஞ்சது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நிரந்தரமற்ற வாழ்க்கை என்று சொல்லி. எத்தனை பேர் நம்முடைய ஜீவனுக்காக பயந்திருப்போம்ல. இந்த கொள்ளை நோய் தாக்கின பொழுது எத்தனை பேர் நம்முடைய வீடுகளை விட்டு வெளியில போகல. அன்னைக்கு இருந்த பயம் அன்னைக்கு போயிடுச்சு. அன்னைக்கு இருந்த தேவ பயம் குறைஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு ஜீவனை குறித்த பயம் இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு ஒரு ஜீவனை குறித்ததான ஒரு பயம் நமக்குள்ளாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம். அதனால தான் இந்த வசனம் சொல்லியிருக்கிறது, 7 பேருக்கோ 8 பேருக்கோ பங்கிட்டு கொடு. எதை பங்கிட்டு கொடு? சுவிசேஷத்தை பங்கிட்டு கொடு. நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பங்கிட்டு கொடு. நீ பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தின் பரிசுத்தத்தை மற்றவர்களுக்கு நீ கொடு. இயேசு என்னை ரட்சித்தார், அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு காரணம் இந்த உலகத்தின் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்ததனால் என்கின்ற நற்செய்தியை கொடுங்க. தட் இஸ் a good news. நற்செய்தி என்பது நல்ல செய்திங்க. எப்படி ஒரு அரண்மனைக்கு போருக்காக போகக்கூடியவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் என்பதை அந்த அரண்மனைக்கு அந்த தேசத்துக்கு அறிவிக்கிறது, அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய நற்செய்தியாய் மாறுகிறதோ அதே போலதாங்க தேசம் மரித்து கொண்டிருக்கிறது. பாவத்தினால மரித்து கிடக்கிறது. பிசாசின் பிடியில கட்டப்பட்டிருக்கிறார்கள். உண்மையற்ற தெய்வத்தை தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கக்கூடிய தேசத்துல இன்னைக்கு சுவிசேஷத்தின் மொழி போகாததுனால தாங்க இன்னைக்கு தேசம் மரித்து கொண்டிருக்கிறது பாவத்துக்குள்ளாக. தெரியுமா? எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிப்பீங்க? எத்தனை பேர் நியூஸ் பார்ப்பீங்க? we don't have time to read the newspapers, we don't have time to see the news, but we have the time to see WhatsApp, we have time to see the Instagram, we have the time to see the Facebook. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு நம்ம டைம் இருக்குது. ஆனா நியூஸ் படிக்கிறதுக்கு டைம் இல்லை. கேட்டா பைபிள் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இதெல்லாம் நான் எப்படி படிப்பேன்? பிரதர், we have no time today. அன்னைக்கு கிரைண்டர் கிடையாது, அன்னைக்கு மிக்ஸி கிடையாது, அன்னைக்கு 2 வீலர் கிடையாது, கார் கிடையாது. ஆனால் நேரம் இருந்ததுங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. தட் இஸ் த விதை. அதுதான் விதை சத்துரு விதைக்கிறது. இன்னைக்கு எல்லாமே இருக்கிறது ஃபாஸ்ட். என்னங்க இல்லை, மொபைல் ஃபோன் இருக்குது. ஒரு இடத்துல போய் சொல்லணும்னு செய்தி சொல்லணும், டிராவல் பண்ணி போவோம். ஆனால் இன்னைக்கு ஒரே செகண்ட்ல அந்த நியூஸை கன்வே பண்ணுறோம். எல்லாம் ஃபாஸ்ட்டாக முடியுதுங்க. ஆனால் ஏன் நேரம் இல்லை? we are spending more time on mobile phones. that is the truth. இதுதான் உண்மைங்க. நம்ம மொபைல் ஃபோனுக்கு நீங்க நேரத்தை அதிகமாக செலவழிக்கிறதுனால தான் நமக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரத்தில் இந்த மொபைல் ஃபோன் நம்மை ஆளுகை செய்கிறது, நம்மை அடிமைப்படுத்துகிறது, நம்மை திசை திருப்புகிறது, நம்ம தேவனுக்காய் கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடுகிறதுங்க. தேவனுக்காய் பாதத்தில் செலவிடுகிற நேரத்தை மொபைல் ஃபோனுக்கு நம்ம இன்னைக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் த ட்ரூத். இதுதாங்க உண்மை, யாரும் மறுக்க முடியாது. இந்த மொபைல் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்க அந்தரங்க வீட்டுக்குள்ளாக உங்க அரங்கு வீட்டுக்குள்ள கதவை போட்டு ஜோம்னுங்க. அதுதான் இயேசு சொல்கிறார். அவருடைய மலை பிரசங்கத்தில் என்ன சொல்றாருங்க? காந்திஜி read more the word of God. அந்த மத்தேயு 5:6-7 காந்திஜி அதிகமா படிச்சிருக்கிறாருங்க. உங்களை காட்டில என்னை காட்டில அதிகமா படிச்சிருக்காரு. படிங்க சிஸ்டர். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இப்ப எப்படி தெரியுமா போட்டிருக்கலாம்? நீயோ அறை வீட்டுக்கு நீ ஜெபம் பண்ணும்போது முதல்ல அறை வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உன் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அறை வீட்டுக்குள்ள போ. அப்போதாங்க ஜெபம் நடக்கும். இல்லைன்னா ஒரு மெசேஜ் சவுண்ட் கேட்ட உடனே அறை வீட்டு கதவை நம்ம திறந்துட்டு போய் மொபைல் எடுத்துப்போம். இன்னைக்கு மொபைலில் we are more addicted, we are more crazy on the mobiles.
இன்னைக்கு பாவம் எப்படி அன்னைக்கு பூமிக்குள்ளாக ஒரு பழத்தின் மூலமா இருந்ததோ, இன்னைக்கு வாலிபர்கள் அநேகரை அடிக்ட் பண்றது, பாவத்துக்குள்ள விளைவிக்கிறது என்ன தெரியுமா? மொபைல் போன்ஸ். இன்னைக்கு ஏங்க வாலிபர் மத்தியில எழுப்புதல் இல்லை? நான் நிறைய மீட்டிங்ஸ் போயிருக்கிறேன். சமீபத்தில் 2024 1400 வாலிபர்கள் கூடின இடத்துல மெசேஜ் கொடுத்தேன். ஆனா ஒரு பெரிய எழுப்புதலை பார்க்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? அடிமைத்தனத்தின் நுகத்துல வாலிபர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய இருதயம் கடினமாய் மாறிவிட்டது. இட் கேன் பி broken only by the God's wordங்க. ஆண்டவருடைய வார்த்தையினால தான் அவர்கள் மறுரூபமாக்க முடியும். ஆனா மொபைல் போன் அவர்கள் ஆளுகை செய்கிறது. இன்னைக்கு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் is watching the pornography in his mobile. அசிங்கமான படத்தை மொபைல்ல. எத்தனாவது வயது பையங்க? 7வது படிக்கிற பையன். இட்ஸ் ட்ரூத். இது பொய் இல்ல. நான் பிரசங்க பலிபீடத்தில் நின்று சொல்றேன். பொய்யை சொல்றதுக்காக தேவன் என்னை அனுப்பல. இன்னைக்கு சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? சுவிசேஷத்தை இப்படிப்பட்ட வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு நம்ம கொடுத்திருக்கிறோமா? இங்க இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு இந்த சுவிசேஷத்தின் பாரத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறோமா? நம்ம நினைச்சோம் வட தேசத்துல தான் இருள் என்று. இல்லைங்க. இன்னைக்கு நம்மளுடைய செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ளாக இருளின் ஆதிக்கங்கள் அதிகமாக இருப்பதனால, அந்தரங்கங்கள் அதிகமாய் ஆளுகை செய்கிறதுனால, துரைத்தனத்தின் ஆவிகளும் அந்தகார கிரியைகளும் ஆளுகை செய்கிறதுனால இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய கண்கள் மூடப்பட்டு விட்டது. They are not worshiping the God with a true heart. முழு இருதயத்தோடு அவர்களை தேவனை நேசிக்க முடியல. உலகம் அவர்களை இழுக்கிறது, சிற்றின்பங்கள் இழுக்கிறது. ஆனா சுவிசேஷத்தின் பாரம் இழுக்கலங்க. இன்னைக்கு சுவிசேஷத்துடைய பாரம் நம்மளை அழுத்த வேண்டும். சுவிசேஷத்துக்காய் சங்கிலியாய் கட்டப்பட்ட பவுலுங்க எத்தனை முறை சிறைச்சாலைக்கு போயிருக்கிறார் தெரியுமா? பவுல் சுவிசேஷத்தின் நிமித்தமாக தொழுமரத்தில் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டிருக்கிறார். நீங்களும் நானும் சுவிசேஷத்துக்காக சட்ட துணி கிழிஞ்சிருக்குதா? ஒரு அடி வாங்கியிருக்கோமா? யாருக்கிட்டையாவது யாராவது கல் எடுத்து அடிச்சிருக்கிறாங்களா? சுவிசேஷத்துக்காக ஸ்ட்ரீட்ல நின்று ப்ரீச் பண்ணியிருக்கிறீங்களா? சபைக்கு மாத்திரம் வந்துட்டு போறதற்கு கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல. சபைக்கு வர்றதற்கு எதற்கு தெரியுமா? ஐக்கியத்திற்கு. பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் சபை. நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பாய் என்றால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் எங்கே? You have to bring them. நீ தான் அழைத்து கொண்டு வர வேண்டும் சபைக்குள்ளாக. It's not the work of the pastor. சுவிசேஷத்தை வருஷமாய் வேத சத்தியத்தை வாரம் வாரமாய் கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்டு போய்கொண்டு மறந்து போவதற்காக கர்த்தர் இந்த சபையை வைக்கல. சபை எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? சபை கூடி வருதல் எதற்காக? இங்கிருந்து எழும்ப வேண்டும் சுவிசேஷகர்கள், இங்கிருந்து மிஷனரிமார்கள் எழும்ப வேண்டும், இங்கிருந்து போதகர்கள் எழும்ப வேண்டும், இங்கிருந்து தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும், இங்கிருந்து தேவ பிள்ளைகள் தேவனுக்காய் சேனையாய் எழும்பணுங்க. அந்த சுவிசேஷத்தினுடைய பாரம் உன்னை அழுத்தவில்லை என்றால் மற்றவங்களுக்கு ஐயோ. பவுல் சொல்லுகிறார், எனக்கு ஐயோ என்றார். சுவிசேஷத்தை எத்தனை பேருக்குங்க நம்ம கொடுத்திருக்கிறோம்? யாரால தெரியுமா சுவிசேஷம் கொடுக்க முடியாது? யாரால தெரியுமா சுவிசேஷம் சொல்ல முடியாது? அன்று கற்றுக் கொடுத்ததை சொல்றேன் பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ளாக ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து கொண்டிருப்பான் என்றால், இயேசுனுடைய அன்பு அணைந்து கொண்டிருக்கும் என்றால், பரிசுத்தத்தினுடைய குறைச்சல் உண்டாய் கொண்டிருக்கும் என்றால், அந்த மனிதனால தேவனுடைய அன்பை குறித்து சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் அக்கினியா இருப்பான் என்றால் அவனுடைய ஜெப அறை, அவன் வேத வாசிப்பு, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து இருப்பான் என்றால் அவனை தேடி ஆத்துமாக்களை தேவன் அனுப்ப முடியும். That is the God's glory. That is the mighty power of the Holy Spirit. அதுதான் தேவனுடைய வல்லமைங்க. ஒரு மனுஷனால், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல் அநேகரை நீதிமான்களாக்க முடியும் என்றால், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை அநேகரை பாவத்துக்குள்ளாக விழ வைக்க முடியும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளாகிய நம்ம கீழ்ப்படியிலங்க. we are blaming that others, அந்த கட்சிகள், அந்த தலைவர்கள். நோ நோ நோ. ஒரு ஈவான் ராபர்ட்ஸ் வேல்ஸ் தேசத்தை வளைக்க முடியும் என்றால்,
ஒரே ஒரு ஈவான் ராபர்ட்ஸுங்க, ஒரு வாலிப மகன், 15 வயது வாலிப மகன், ஒரு வேல்ஸ் தேசத்தையே வளைச்சாருங்க ஆண்டவருக்காக. he prayed ஜெபிச்சான் ஜெபித்து கொண்டே இருந்ததுனால தேசத்தை வளைச்சாங்க. ஒரு வாலிபனால செய்ய முடியும் என்றால், ஒரு தெபோரால் தாயாக நீ எழும்பாவிட்டால் கிராமங்கள் பாழாய் போகுமே. ஒரு தெபோரால் எழுந்ததுனால தாங்க, ஒரு தெபோரால் எழுந்ததுனால ஒரு யாகேல் எழுந்தாங்க. தெபோரால் எழுந்ததுனால ஒரு யாகேல் எழுந்தாங்க. நீ எழும்புவாய் என்றால், சுவிசேஷ பணிக்கென்று எழும்புவாய் என்றால், உன்னை போல தெபோராக்கள் அநேகர் எழும்புவாங்க. ஒரு சபையிலிருந்து யாகேல்கள் எழும்புவார்கள், எஸ்தர்கள் எழும்புவார்கள், நெகேமியாக்கள் எழும்புவார்கள், எஸ்ராக்கள் எழும்புவார்கள். எங்கே போனார்கள் எஸ்ராக்கள்? வேதத்தின் பாதகர்களாய் இருந்த எஸ்ராக்கள் எங்கே? பிரசங்கித்தார் எஸ்ரா, அதன்படி வாழ்ந்தாருங்க. அலங்கங்கள் கட்ட முடியாத அலங்கத்தை நெகேமியா 52 நாள்ல கட்டினான். ஈஸியா நாட் எ ஃபுல் டைம் பிரீச்சர், முழு நேர ஊழியர் கிடையாது நெகேமியா. இந்த இடத்துல இருக்கிற நீங்க எல்லாரும் முழு நேர ஊழியக்காரர்களா இல்ல. யூ ஆர் எ லே பீப்பிள்ஸ். வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்யலாம். அழைக்கப்பட்டவர்களால் தான் முழு நேரமாய் செய்ய முடியும். அழைக்கப்படாதவர்கள் கூட ஜெபித்து தேவனோடு இணைந்திருப்போம் என்றால், தேவனோடு இசைந்திருப்போம் என்றால், தேவனோடு ஒரே ஆவியை உடையவர்களாக இருப்போம் என்றால், நம் ஆண்டவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பாரத்தை நம்மளால கொடுக்க முடியும். அவருடைய சுவிசேஷத்தினுடைய பாரம் அதுதாங்க அவருடைய கதறுதல். இன்னைக்கு இந்திய தேசத்தை ஏசப்பா எப்படி பார்ப்பார் என்று உன்னுடைய இருதயத்தில் கேட்டுப்பார். உன் இருதயத்தில் கேட்டுப்பார். செங்கல்பட்டை குறித்து ஏசப்பா எப்படி பார்ப்பார்? என் வில்லியம் பாக்கத்தை குறித்து ஏசப்பா என்ன நினைக்கிறார் என்பதை உன் இருதயத்தில் தனிமையில யோசித்திருக்கிறாயா? செங்கல்பட்டில் பல வருஷங்களுக்கு முன்பாக வேணுகோபால் கிளப்ல, கேஆர்சி கிரவுண்ட்லாம் எத்தனையோ கன்வென்ஷன்ஸ் மீட்டிங்ஸ் நடந்த செங்கல்பட்டு பகுதியில் ஒரு கன்வென்ஷன்ஸ் இல்ல. மூடப்பட்டு விட்டது வாசல். எங்கே போனது அந்த திறந்த வாசல்? காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு பரிசுத்தவான்கள் முழங்கால நின்று புலம்பினார்கள், அழுதார்கள், கெஞ்சினார்கள், போராடினார்கள் தேவ பாதத்துல. ஆனா அன்னைக்கு ஜெபிக்கிறவர்கள் இல்ல, கண்ணீர் வடிக்கிறவர்கள் இல்ல, பெருமூச்சு இடுகிறவர்கள் இல்ல. எனக்கு ஆசீர்வாதம், எனக்கு சுகம், எனக்கு பல, எனக்கு சொத்து என்று சொல்லி தனக்காய் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் எழும்புகிறதுனால தான் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தின் மொழி செங்கல்பட்டு பகுதிக்கு போகலங்க. ஒரு முறை நாங்கள் ஒரு சிலராய் கூடி இதற்காக ஜெபித்தோம், கதறினோம். ஆண்டவரே, ஏன் இந்த வாசல் அடைப்பட்டது? நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எத்தனை ஃபாரினர்ஸ் வந்திருக்கிறாங்க வேணுகோபால் கிளப்ல டு பிரீச் த வேர்ட். நல்லவர் நல்லவர் இயேசு நல்லவர் என்ற பாடலை ஒரு வெளிநாட்டு பாடவர் பாடினார், ஞாபகம் இருக்குது. எத்தனை ஊழியக்காரர்கள், சாம் ஜெபத்துரன், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அந்த வேணுகோபால் கிளப்ல வந்தாங்களே, ஏன்னைக்கு இல்ல? many Christian institutions, பெரிய பெரிய இடம் இருக்குதுங்க. I openly tell, ஹில்டா ஸ்கூல்ல இருக்குது, அலிசன் ஸ்கூல்ல இருக்கிறது, கொலம்பஸ் ஸ்கூல்ல இருக்குது. ஏன் சுவிசேஷ பணி செய்ய முடியல? They don't have that burden. அந்த பாரம் இல்லைங்க, அந்த ஜெபிக்கிற சிந்தை இல்ல. ஆண்டவர் ஏன் இந்த திருச்சபைக்கு இதை சொல்றார் தெரியுமா? அவர் உங்களை நம்பி இருக்கிறார். மறைஞ்சிருக்கிற ஒரு கூட்டத்தை நம்பி இருக்கிறார். நீங்கள் முழங்கால்களை உண்மையாய் முடக்குவீர்கள் என்றால், நீங்க உண்மையாய் சுவிசேஷத்துக்காய் பரிதவிப்பீர்கள் என்றால், நீங்க சுவிசேஷத்தினுடைய பாரத்தை அறிந்து நாளைக்கு இதை சொல்லாவிட்டால் நியாயம் அல்ல, குற்றம் என் மேல் சுமரும். நான் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் என் ஜனங்கள் அழிந்து போவார்கள் என்கின்ற அந்த பாரம் ஒரு பவுலை அழுத்தினது போல அழுத்தும் என்றால், தேவன் நிச்சயமாகவே உங்களை கொண்டு செய்ய முடியும். ஒரு ஈவான் ராபர்ட்ஸ் 15 வயது வாலிபன்க ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்டான்? ஆண்டவரே, இந்த தேசத்தை வளையும், என்னையும் வளையும், இந்த தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிச்சான். தேவன் அந்த வாலிபனை வளைத்தார். போகிற இடங்களில் பிரசங்கிக்கிறது கொஞ்ச நேரம் நிற்பாராம். ஜனங்கள் கதறி அழுவார்களாம்.
மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு மாற்றத்தை ஆவியானவர் ஊற்றுவாராம். அதுதாங்க பரிசுத்த ஆவியானுடைய எழுப்புதல். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, வாலிப தங்கச்சிகளே, வாலிப தம்பிகளே, அண்ணன்மார், அக்காமா, God is expecting great things from you. உங்களிடத்தில் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார். ஈவான்கள் வரமாட்டார்கள், வில்லியம் கேரிகள் வரமாட்டார்கள், இன்னைக்கு ஐடாஸ் கார்டர்கள் வரமாட்டார்கள், கிரகாம் ஸ்டேன்ஸ்கள் வரமாட்டாங்க இந்திய தேசத்துக்கு. நீங்கள் தான் எழும்ப வேண்டும் மிஷனரிகளாக. நீங்கள் தான் புறப்பட்டு போக வேண்டும். சுவிசேஷத்தை அருகாமையில் இருக்கிற கிராமங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் யாராவது உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை நெக்லெக்ட் பண்ணிடாத. உன் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு கஷ்டத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறா, அவருடைய சரீர பிரச்சனையை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது டேக் இட் அஸ் எ சான்ஸ். ஜோம் பண்ணு, வீட்டில் போய் ஜோம், ஆண்டவரே என் ஃப்ரெண்ட் இப்படி அவருடைய கஷ்டத்தை சொல்றானே, அவருடைய கஷ்டத்தை சொல்றாளே, அவருடைய வீட்டுடைய பாரத்தை என்கிட்ட ஷேர் பண்றாங்களே, வாட் ஐ ஹேவ் டு டு, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு உன் அரங்கு வீட்டுக்குள்ளாக கதவை பூட்டி கேட்டுப்பார். ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லுவார், இதை செய், இதை சொல் என்று சொல்லும்போது நீ கீழ்ப்படிந்து செஞ்சு பாரு. அந்த ஆத்மாவை தேவன் தம்முடைய அன்புக்குள்ளாக நிரப்புவார். சின்ன சான்சஸை மிஸ் பண்ணிடாத. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? பைபிளில் நான் உங்களுக்கு ஒன்று காண்பிக்கிறேன் பாருங்களேன். எவ்ரிதிங் ஹேவ், பைபிளில் ஒரு இது இருக்குது நம்மளுக்கு. மத்தேயு 9வது அதிகாரம் 36 38 வரைக்கும் படிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். பாருங்களேன், ஒரு திரளான கூட்ட ஜனத்தை கண்ட பொழுது ஆண்டவருடைய மனம் எப்படி இருந்துச்சா? அவர்கள் மேலே மனதுருகினது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மனதுருகிறதா? இயேசுவுடைய உள்ளம் ஆத்துமாக்களை பார்த்த பொழுது மனதுருகி ஆண்டவர் என்ன பண்ணார்? அவர்களை மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போலவும், அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்களாகவும், அவர்கள் தொய்ந்து போனவர்களாகவும் இருக்கிறவர்களாக அவர் என்ன பண்ணார்? பார்த்தாரு. பாருங்களேன், இன்னொரு வேத பகுதியில் நான் இது என்னென்னா, யோவான் ஸ்தானகன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல யோவான் ஸ்தானன் போயிட்டு இருக்கும் பொழுது அந்திரேயா, அவருடைய சீஷராகிய அந்திரேயா இருக்கிறாரு. அந்த அந்திரேயா என்ன தெரியுமா பண்ணுறாரு? தன் சகோதரனாகிய அந்திரேயா போய் இயேசுவிடத்தில் போய் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. பிற்பாடு இந்த அதே அந்திரேயா என்ன பண்ணுறாரு தெரியுமா? தன்னுடைய சகோதரனாகிய பேதுருக்கு ஏசப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நடந்தது என்ன தெரியுமா? இந்த பேதுரு பிற்பாடு பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு அவர் பிரசங்கிக்கும் போது என்ன நடந்துச்சு? 2000 பேர், 3000 பேர், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் பேதுருவுக்கு அந்திரேயா ஏசப்பாட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. ஆனால் அந்த அந்திரேயா, அந்த பேதுருவை கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணார்? பலத்த காரியங்களை செஞ்சார். பாருங்களேன், எடுத்தவங்க படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது வசனத்தை பாருங்களேன். 40-41 படிங்க. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பாருங்களேன், இந்த முதலாவது அந்திரேயா இயேசுவை கண்ட பிற்பாடு தன் சகோதரனாகிய பேதுருக்கு என்ன பண்றாரு? இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறாரு. நீங்களும் சின்ன இன்ட்ரொடக்ஷன் யாருக்காவது ஏசப்பாவை பற்றி சொல்லி பாருங்களேன், அவரை தேவன் பேதுருவா மாற்றிடுவார். பாருங்களேன், இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அபவுட் ஜீசஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ், டு யுவர் ரிலேட்டிவ்ஸ். சொன்னால் போதுங்க, நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லை. பவுல் அதான் சொல்கிறார்ல, பவுல் நட்டாலும் முடியுங்களேன், சபை முடிக்கணும், இல்லைன்னா நான் முடிக்க மாட்டேன் இந்த வசனத்தை. பவுல் நட்டாலும் படி சொல்லுங்க. விளைய செய்கிறது யாரு? இந்த வேத வசனத்தில் சபை வளரணும்னு சொல்லி ஆவியானவர் இன்னைக்கு சொல்கிறார். சரியா? வசனத்தில் நிறைஞ்சிருங்க. பவுல் நட்டாலும் அப்போலோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது யாரு? கர்த்தர். நம்ம சும்மா அப்படி ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கலாம், நம்ம சும்மா ஏசப்பா குறித்து ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கலாம், அவ்வளோதான் நம்ம செய்யணும்.
விளைய செய்கிறது யாரு? கர்த்தர். யுத்தம் பண்ணுகிறது யாரு? கர்த்தர். வழக்காடுவது யாரு? கர்த்தர். பேசுறது யாரு? கர்த்தர். நம்ம ஒரு சின்ன ஒரு துண்டு பிரதி மட்டும் கொடுத்தா போதும், மற்றதை ஆண்டவர் செய்திருவாருங்க. நம்ம சுவிசேஷத்துக்காக நம்ம பிரயாசப்படணும். பிரசங்கி 11:6 படிங்களேன். பிரசங்கி, காலையிலே உன் விதையை விதை, காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே, அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. பாருங்களேன், காலையில உன் விதையை விதை. பாருங்களேன், இந்த சுவிசேஷ விதை விதைக்கிறத குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, சுவிசேஷ பணி என்பது ஒரு விவசாயத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்காய் நபர்களை சந்திக்கும் ஒவ்வொருவரும் பயிரிடுகிறவர், விவசாயிகள். சாதக சூழ்நிலைகளுக்காய் காத்து கொண்டிருந்தால் விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. பாருங்களேன், விவசாயிகளை பார்த்துருக்கிறீங்களா? அவங்க சாதகமான சூழ்நிலையெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க, பாதகமான சூழ்நிலையாக இருக்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்களுக்கு காலங்கள் தெரியும். இந்த டைமில் நம்ம விதைக்கணும், இந்த டைமில் அறுவடை செய்யணும். அதனால தான் சாதக சூழ்நிலைகளுக்காக காத்து கொண்டிருந்தால் விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. இன்னைக்கு மதம் மாற்ற தடை சட்டங்கள் வந்தாலும் சுவிசேஷ பணிகளை நம்மளால் விதைக்க முடியுங்க. எப்படி தெரியுமா? தனித்தால் ஆத்தும ஆதாய பணி. பெரிய ஃபோனில் ஒரு மைக்கில் இப்படி நின்று பிரசங்கம் பண்ணுறது இல்லை, ஒரு தனித்து ஒரு நபரிடத்தில் போய் சுவிசேஷம் சொல்லலாம். இதுதாங்க இன்றைக்கி ரொம்ப முக்கியம். உங்கள் பக்கத்தில் யார் வீட்லேயோ கஷ்டப்படுறாங்களா, அவங்க வீட்டுக்கு போங்க, அண்ணன் அக்கா நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, திரும்பி வாங்க. அந்த ஜெபம் அவங்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்திடும். ஏன் தெரியுமா? நம்ம விதைச்சாச்சு, நம்ம நட்டாச்சு, வாய்க்க பண்ணுறது அவர். ஓடுகிறனாலும் அல்ல, விரும்புகிறனாலும் அல்ல, விளைய செய்கிறது கர்த்தர். ஓடுகிறனாலும் அல்ல, விரும்புகிறனாலும் அல்ல, அவரே விளைய செய்கிறவர், அவரே வாய்க்க பண்ணுகிறவர். சரியா? அதனால நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சா போதும், அவர் செய்ய வேண்டியதை அவர் என்ன பண்ணுவார்? செய்வார். அதுதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 4:2 சொல்லப்பட்டிருக்கிறது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. பாருங்களேன், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை நம்ம என்ன, திருவசனத்தை என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். ஜாக்கிரதையாய். சமயம் வாய்க்கலாம், வாய்க்காமல் இருக்கலாம், ஒன்று கை தட்டலாம், இல்லை கல்லெடுத்து எறியலாம். எது இருந்தாலும் சுவிசேஷத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதையாய் நம்ம கொடுக்கணும். பாருங்க, சிறுக விதைக்கிறவர்கள் சிறுக அறுப்பார்கள், பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? சபையே, நீ விதைக்க போகிறாயா? சுவிசேஷத்தை உன் சுவிசேஷம் அறியாத நபர்களிடத்தில் கொண்டு போக போறாயா? நீ கொண்டு போவாய் என்றால் ஒரு நாள் நிச்சயமாக அறுவடை காத்திருக்கிறது. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஒரு விவசாயி பிரயாசப்பட்டு பயிரிடுகிறார் என்றால் அவர் அறுவடைக்கு அவர் தகுதியுள்ள ஒரு ஆளு. விதைக்கும் போது கண்ணீரோடு தான் விதைக்க முடியும். நடும் பொழுது கண்ணீர் தான், பாடுகள் தான். உரமிடும்போது பாடுகள் தான், கொத்தும்போது பாடுகள் தான், களைகளை எடுக்கும்போது எல்லாமே பாடுகள் தான். ஆனால் அறுவடை நடக்கும் பொழுது அந்த விவசாயினுடைய உள்ளத்தில் ஒரு கெம்பீரத்தின் சத்தம் கேட்கும் பாருங்க. அதுதாங்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் இந்த சபையிட்ட எதிர்பார்க்கிறார். நீங்கள் கண்ணீரோடு விதைச்சு பாருங்க, கெம்பீரத்தோடு அறுப்பீங்க. அறுவடையின் எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி, அறுவடைக்காக வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சபை ஜெபிக்கணுங்க. வேலையாட்களை அனுப்பும்படியாக சபை ஜெபிக்கணும். வேலையாட்கள் இந்த சபையிலிருந்து கிராமங்களுக்கு புறப்பட்டு போகணும். அப்படி போனால்தான் சபை வளரும். செங்கல்பட்டில் உங்கள் சபைகளுக்கு ஆத்துமாக்கள், புதிதான ஆத்துமாக்கள் வருவாங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் நடைபெற்றது என்னது? ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபைகளில் சேர்க்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவர்கள், புதிதாய் திருமணமான ஜோடிகள் சபையில் நிரம்பல.
ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையில் சேரணும். அதற்காக சபையினர் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணணும், வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும், சுவிசேஷத்தை கொண்டு போக வேண்டும். ஒரே ஒரு வேத பகுதியை வாசித்து நம்ம முடிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 13 15 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 10 13 15. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? போதும். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அந்த அதே அதிகாரத்தில் முதல் வசனம் படிச்சீங்கன்னா, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி என்பது என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமா இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருடைய இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாருடைய விருப்பமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய தேசம் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். இந்தியா கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். இப்படி தாங்க பவுலுக்கும் அவருடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை இருந்துச்சு. என்ன வாஞ்சை? இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படும், அவருடைய நாட்டினுடைய ஜனங்கள் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். அதுதான் அவருடைய இருதயத்தின் விருப்பமும் அவர் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமாக இருந்தது. என் அன்பு தேவ ஜனமே, நம்ம இப்போ படித்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம்? ரட்சிக்கப்படுவாங்க. பாருங்களேன், இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு யாரோ சுவிசேஷம் அறிவித்ததுனால தான் நீங்கள் விசுவாசத்தில் பலப்பட்டு நீங்கள் தேவனை தொழுது கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் வேதவசனம் சொல்லியிருக்கிறது, அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ள முடியும்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? இன்னைக்கு நிறைய பேர் இயேசுனுடைய அன்பை கேள்விப்படலைங்க. இயேசு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் நிறைய பேர் கேள்விப்படலை. பரலோக ராஜ்யத்தை குறித்ததான செய்தி நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு உங்களுடைய பாஸ்டர் பாடினாங்க, நல்லா இருந்துச்சு பாடல்கள். என்ன பாடல் தெரியுமா? நம்மளுக்கு பந்தம், சொந்தம், பிரச்சனை வந்தால் ஆண்டவர் இடத்துல போவோம், இந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கா இருக்குதுன்னு சொல்லி நல்லா பாடணும். ஆனால் இந்த நம்பிக்கை இல்லாதவங்க எங்கே போவாங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை, வியாதினா நீங்கள் எங்கே போவீங்க தெரியுமா? ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு நம்பிக்கையின் தேவனாக அவரை நம்பி ஜெபம். சாட்சி சொன்னாங்க, அக்கா சரீர பலவீனங்கள், பிரச்சனைகள் இருந்துச்சு, ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணோம். we have a thing, ஆண்டவருடைய பாதம் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆனால் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவங்க யார்கிட்ட போவாங்க தெரியுமா? மந்திரவாதிகள் இடத்துல போவாங்க. உண்மையாகவே ஒரு சம்பவம் நடந்துச்சு பல வருஷங்களுக்கு முன்பதாக. வட தேசத்தில் ஒரு மிஷனரி சுவிசேஷத்தை சொல்வதற்காக கிராமத்துக்கு போன ஒரு மிஷனரி, ஒரு நல்ல ஒரு தாயார், ஷீஸ் ஒரு காட்டுவாசி, ஒரு மலை பிரதேசத்தில் வாழக்கூடிய ஒரு தாயார். அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்துச்சு, 2 கை குழந்தைகள். ஒன்று ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப மெலிஞ்சு போயிருந்துச்சா, ஒன்று நல்ல கொழு நல்ல செழிப்பாக இருந்துச்சு அந்த குழந்தை, நோய்வாய்ப்படாமல். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மேளா நடந்துச்சாம், ஒரு கும்ப மேளா போல ஒரு மேளா நடந்துதான். அதில் போகும்போது ஒரு மந்திரவாதி சொன்னாராம், இவன் குழந்தையில ஏன் தெரியுமா அந்த குழந்தை மெலிஞ்சிருக்கிறது, இது ஒரு தெய்வம் ஒரு குழந்தையை கேட்கிறது என்று சொல்லி சொன்னார்களாம். இந்த தாயார் கேட்டாங்களா, என்ன செய்யணும்னு அந்த மாந்திரீகம் செய்கிற இடத்துல கேட்ட பொழுது சொன்னாங்களா, உன்னுடைய நல்லா இருக்குது பார்த்தியா இந்த குழந்தைய உன் கங்கை நதியில் தூக்கி போட்டு இந்த குழந்தை சரியாயிரும் சொன்ன பொழுது இந்த தாயார் அதை அப்படியே நம்பிட்டாங்க. நம்முடைய தமிழகத்திலிருந்து நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு இப்படிப்பட்ட மிஷனரி ஸ்தாபனத்திலிருந்து அந்த மேலாக்கு வரக்கூடியவங்களுக்கு துண்டு பிரதிகளை குறித்து இயேசுனுடைய அன்பை சொல்வதற்காக தமிழ்நாட்டு மெட்ராஸிலிருந்து போன மிஷனரிமார்கள் அந்த காட்டிலே வாழக்கூடிய அந்த பெண்ணை 2 குழந்தையோடு போகிறத பார்த்துருக்குறாங்க. இந்த கூட்ட நெரிச்சலில் இவர் வேற யாருக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டு இவர் திரும்பி வாராராம். ஒரே ஒரு குழந்தை, நோய்வாய்ப்பட்ட குழந்தை மாத்திரம் இருந்துச்சாம். இன்னொன்று நல்ல ஆரோக்கியமாக இருந்த குழந்தையை காணலையாம். அந்த பெண்ணை குறித்து கேட்டாங்களாம், என்ன நடந்துச்சு, உன் குழந்தை எங்க, கூட்ட நெரிசல் எங்கே மாட்டிக்கிச்சா எங்க அப்படின்னு சொல்ல பொழுது அந்த பெண் சொன்னாலாம், இல்லை கூட்ட நெரிசல் போல நான் கங்கை நதியில் தூக்கி எழுந்தேன். ஏன்
என்னுடைய இந்த நோய்வாய்ப்பட்ட குழந்தை குணமாக வேண்டும் என்றால் உன் ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தையை கங்கை கடவுளுக்கு கொடு என்று சொல்லப்பட்டதுனால நான் கொடுத்தேன் என்று சொன்னால் அந்த தாய் இந்த மிஷனரி சுவிசேஷத்தை சொன்னாரா? இயேசுனுடைய அன்பை அந்த தாயாருக்கு சொன்ன பொழுது அந்த மிஷனரியுடைய சட்டை பிடித்து கேட்டாலா, இந்த சுவிசேஷத்தை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா என்றால் என் உண்மையான நல்ல ஆரோக்கியமான குழந்தையை நான் இழந்திருக்க மாட்டேனே. மிஷனரி அங்கிருந்து தந்தி அனுப்பினாராம் சென்னை பட்டணத்துக்கு. தமிழகத்தில் இருக்கிற ஜனங்களே, முழங்கால்களை முடக்குங்க, குஜராத்துக்காக, மகாராஷ்டிராக்காக, மத்திய பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அறியாமை இருளில் இருக்கிறார்கள் என்று சொல்லி தந்தியிட்ட பொழுது தேசத்திலே, தமிழகத்திலே ஜெபம் மேகம் புறப்பட்டது. தேசத்திலே ஒரு அசைவு உண்டானது. ஏன் தெரியுமா செங்கல்பட்டு அசையல? ஏன் தெரியுமா வில்லியம்பாக்கம் அசையல? நற்செய்தி போகல. நற்செய்தி ஏன் போகல தெரியுமா? இங்கிருந்து யாரும் புறப்படலை. ஏன் இங்கிருந்து புறப்படலை தெரியுமா? இங்கிருந்து அனுப்பப்படலை. இங்கிருந்து ஏன் தெரியுமா அனுப்பப்படலை? ஜெபித்து அனுப்பி பாருங்கள், அவர்கள் தேசத்தை கலக்கிறவர்களாக மாறுவார்கள். இங்கிருந்து தான் தேவன் அநேகரை எழுப்ப வேண்டும் என்ற பாரம் கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய தரிசனத்தை விரிவாக்குங்கள். என் திருச்சபையிலிருந்து அநேக தேசம் எல்லை எங்கிலும் போவார்கள். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும் என் திருச்சபையினால் என்று சொல்லி நீங்க ஜெபித்து பாருங்கள். தேசத்திலே மிஷனரிமார்களாக, பாஸ்டர்ஸ்மாராக, சுவிசேஷர்களாக, வேத போதர்களாக மாற முடியும். இந்த சுவிசேஷத்துடைய ஒளி உங்களுக்குள்ளாகவே இருந்து அணைஞ்சு போயிடக்கூடாது. இந்த சுவிசேஷ ஒளி அநேக கிராமங்களுக்கு போகணும். என் வாலிப நாட்களில் 19வது வயதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டேன். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு வாலிப மகனாய் பக்தியாக என்னை வளர்த்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சங்கீதம் படிக்கலைன்னா கறி சாதம் கிடையாது. ஒரே ஒரு நாள் தான் வாரத்தில் கறி சாதம் உண்டு. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது. இப்போ நினச்ச நேரத்தில் கோழிக்கறி வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம். ஆனால் அன்றைக்கெலாம் சண்டே ஒரு நாள் தான் சாப்பாட்டில் கறியே கிடைக்கும். அவ்வளோ கஷ்டத்தில் தான் பெற்றோர்கள் தியாகமாக வளர்த்தாங்க. ஒரே ஒருத்தவங்களுடைய சம்பளத்தை வச்சு வளர்த்தாங்க. அப்போ சங்கீதத்தை படித்து சொல்லிட்ட பிற்பாடு தான் சாப்பாடே உண்டு. அவ்வளோ பக்தியாக வளர்த்தாங்க. சண்டே கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவேன். டயசிஸில் போயிட்டு பிஷப் கிட்ட போயிட்டு ஒவ்வொரு வருஷமும் ப்ரைஸ் வாங்குவேன். வேத வசனத்தை எதுக்காக தெரியுமா படித்தேன்? ப்ரைஸ் வாங்கிறதுக்கும். இந்த பைபிள் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க தெரியுமா? ஸ்டெல்லா அக்கான்னு ஒரு அக்கௌண்ட் சண்டே கிளாஸில் நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எதையுமா எடுத்துக்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாதுங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ்க்காக நான் பைபிள் படித்தேன். நான் 19வது வயதில் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலமாய் ஒரு குடும்ப கூடுகை நடைபெற்ற பொழுது நான் அங்கே போயிருந்தேன். ஒரு 1200 பேர் உட்கார்ந்திருந்த ஒரு கூடுகையில் தான் நானும் உட்கார்ந்தேன் ஒரு வாலிபனாக. அப்பொழுது ஒரு தேவ மனிதர் பிரசங்கித்து கொண்டிருந்தார். ஒரு வாலிப வயதில் இருக்கக்கூடிய ஒரு மகன் தான் பிரசங்கித்தார். டியூக் ஜெயராஜ் அவருடைய பெயர். அவர் பிரசங்கிக்கும் போது சொன்னார், எத்தனை முறை உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாய் தேவனுடைய சமூகத்தில், ஆனால் அந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கிறாயா என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்டார். நான் நினச்சேன், இந்த பிரசங்கம் எனக்கு கிடையாது, 1000 பேர் வந்திருக்காங்களே இவங்களுக்குன்னு சொல்லிட்டு என் இருதயத்தை அப்படியே ஹார்டாக வச்சேன். அந்த இருதயத்தை கடினப்படுத்தின, இந்த பிரசங்கம் எனக்கு கிடையாது. அப்போ மீண்டும் கேட்குறாரு, எத்தனை மீட்டிங்ஸ் போயிருக்கிற வாலிப தம்பி, தங்கச்சி, அண்ணன், அக்கா, எத்தனை முறை ஆண்டருக்கு முன்னாடி உன் பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழுவேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறாய், சுவிசேஷத்தை அறிவிப்பேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறாய், நீ பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறாயா, இந்த நற்செய்தியை கொண்டு சுமந்து சென்றிருக்கிறாயன்னு கேட்ட பொழுது அப்பவும் சொன்ன, அன்று இது எனக்கு கிடையாது, நான் நல்ல பையன், நான் நல்ல பைபிள் படிக்கிறேன், நான் நிறைய ஸ்டிக்கர் வாங்குறேன், நிறைய கிஃப்ட் வாங்குறேன், சண்டே கிளாஸில் டீச்சராக இருக்கிறேன், எவ்ரிதிங் இஸ் குட். கண்ணை மூடி சோம்ன பொழுது என்னுடைய பார்ட் ஆஃப் லைஃப், என்னுடைய வாழ்க்கை ஆண்டர் அப்படியே ஒரு ஸ்க்ரீனில் காமிக்கிறாரு. நான் எங்கள் அப்பா கூட உட்காந்து பாமாலை கீர்த்தனை பாடுறதை பார்த்து ஆண்டர் அப்படியே சந்தோஷமாக புன்முறுவலோடு சிரிக்கிறாரு. சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்து பாடம் நடத்துகிறத பார்த்து அப்படியே அந்த விஷயத்தில் காமிக்கிறாரு. ஏசப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. இப்படி பார்த்துருக்கும் போது என் உள்ள அப்படியே மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த ப்ரேயர் டைமில் இஸ் ரியல். என் 19 வாழ்க்கையில் நடந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இயேசுனுடைய கண்ணீர் துளிகள் விழ ஆரம்பித்தது. என்னடா ஏசப்பா அழுகுறாரே, அவருக்கு ஏதோ ஒரு துக்கம் போலுக்கு நினச்சிட்டு நான் யோசிக்கும் போது இன்னொரு விஷயத்தில் இன்னொரு லைஃப்பை காமிச்சாரு. மை சீக்ரெட் லைஃப், என்னுடைய காலேஜ் லைஃப்,
குடிகாரர்களோடு போகிறது, குடிக்க மாட்டேன், நான் குடிகாரர்களோடு போவேன். படம் பார்ப்பதற்காக வீட்டில் 3 முறை பெர்மிஷன் கஷ்டப்பட்டு வாங்கி சினிமா தேட்டருக்கு போனேன். பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில், ஆனாலும் பெர்மிஷன் போராடி பெற்றுக்கொண்டு போனேன். 3 முறை சினிமா தேட்டருக்குள்ளே போய் படம் பார்த்துருக்கிறேன். இதை பார்த்து ஏசப்பா அழுவுறதை பார்த்துட்டு என் கண்ணில் இருந்து முதல் முறை என் வாழ்க்கையில் எனக்காக அழ ஆரம்பித்தேன். ஐ cried ஃபார் மீ ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப். சில நேரத்தில் வியாதியாக இருக்கிற யாருக்காகவும் நான் அழுதுருக்கிறேன், கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். என்னுடைய இளம் வயதிலேயே, என் சிறு வயதிலேயே பாத்ரூமில் கதவு போட்டி நான் அழுதுருக்கிறேன் மற்றவர்களுக்காக. ஆனால் 19வது வயதில் எனக்காக இயேசு அழுகிறார் என்பதை பார்த்து நான் அழ ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை உண்மை இல்லையே ஆண்டவரே, நீங்கள் என்ன நேசிக்கிறீங்களே, நான் எவ்வளோ திருச்சபையில் இதெல்லாம் செய்கிறேன், அதெல்லாம் செய்கிறேன், அப்படிலாம் செய்கிறேன் நான் நினச்சி மெய் சிலித்த நேரத்தில் ஒரு சில இடத்துல நான் தோல்வியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்த்து நீங்கள் அழுகுறீங்களா ஆண்டவரே? என் வாழ்க்கையில் இன்னும் பரிசுத்தத்தை விரும்புகிறீங்களே, என்ன என் வாழ்க்கையில் உள்ளால வரணும்னு ஆசைப்படுறீங்களே, ஐ எம் நாட் கிவிங் மை லைஃப் டு யூ ஆண்டவரேன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதேன். God fill me with the salvation. ரட்சிப்பின் மகிழ்ச்சினால நிரப்புனாருங்க என் உள்ளத்தில். ஒரு ஜாய், இட்ஸ் லைக் எ ஃபவுண்டைன், ஒரு நீர்வீழ்ச்சியை போல என் உள்ளத்தில் இட்ஸ் எ ஜாய். அப்படியே சந்தோஷம் நிரம்பி கொண்டே இருந்துச்சு. அழுது கொண்டே சந்தோஷப்படுறேன். அவருடைய ரத்தத்தினால கழுவப்படுற அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டே இருந்தேன். அன்னைக்கு தெரியாது ரட்சிப்பின் மகிழ்ச்சி இது என்று சொல்லி. ஆனால் அந்த செக்ஷன் முடிஞ்சு நான் எழுந்து டிஃபன் சாப்பிட போகிறேன் பாருங்களேன், என் உள்ளம் அப்படியே பொங்கி கொண்டே இருக்கிறது ஆண்டுடைய மகிழ்ச்சியினால. ஒரு 1000 கோடி கொடுத்தா கூட வேண்டாம், திஸ் ஜாய் இஸ் எனஃப். அதுதாங்க ரட்சிப்பின் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியும் அதே நாள் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். நான் ஒரு CSI திருச்சபையை சார்ந்தவன் தான், பரிசுத்த ஆவியை குறித்து அதிகமாக தெரியாது. ஆனால் அந்த 19வது வயதில் தேவ ஆவியானவர் அதை நிரப்பின பிற்பாடு தான் சில நாட்களாய் மேல் வீட்டு அறையில் முழங்கால் படியிட்டு நான் வேதத்தை முழங்காலில் எனக்காக படித்தேன். I usually read Bible for getting gifts to teach the Sunday class student. சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்க்கு நடத்துறதுக்காக தாங்க பைபிள் படித்தேன். ஆனால் என்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ முழங்காலில் படிப்பேன், தானியலை குறித்து அழுவேன், யோசேப்பை குறித்து படிப்பேன், கண்ணில் தனித்தனியாக ஊற்றும். நான் ஆண்டுகிட்ட ஜோம்னி மூடிட்டு கேட்பேன், இந்த தானியலுடைய வாழ்க்கை என் வாழ்க்கையா இல்லையா ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இல்லையே, மாற்றுங்க ஆண்டவரே, நான் ஜோம்னி இருக்கிறேன். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார், என்னை புடமிட்டு பொண்ணாக மாற்றிக்கிட்டே இருக்கிறத நான் உணர்ந்தேன். அப்போ என்ன தெரியுமா பண்ணுவேன், வெறும் பைபிள் மட்டும் படிக்க மாட்டேன், டு என்கரேஜ் யூ, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இது மாதிரி ஒரு புக்கை வச்சு எழுத ஆரம்பித்தேன். என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குறாரு எழுத ஆரம்பித்தேன். எழுத 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 ஒரு டைரியில் பாதி டைரி முடிஞ்சிச்சு. தானியலை பற்றி எழுதிட்டேன், யோசேப்பை பற்றி எழுதிட்டேன், மோசேயை பற்றி எழுதிட்டேன். இப்படி நிறைய பேரை குறித்து எழுத 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 ஒரு புத்தகம் அப்படியே டைரி நிறைய ஆரம்பிச்சது. நான் ஜோம் பண்ண ஆத்தும பாரம் என் உள்ளத்தை அழுத்தினது. நான் ஏசப்பாவுடைய அன்பு அறிஞ்சேன்னு நான் யாருக்கு சொல்கிறது ஆண்டவரே, யாருக்கு சொல்வது ஆண்டவரே, ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது நான் சொன்னேன் தெரியுமா, நீங்கள் மூடப்பட்ட அறையில் ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கதவுகளை திறக்கும்படியான ஆத்துமாக்களை அனுப்புவாருன்னு ஒரு ஆத்துமாவை அனுப்பினார். இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்ட், இட்ஸ் த காட்ஸ் வில். இது ஆண்டவருடைய சித்தங்க, ஆண்டவருடைய அநாதி தீர்மானம். நீ பூட்டப்பட்ட அறையில் நீ ஜெபித்து காத்து கொண்டிருந்தா என்றால் உன்னை தேடி ஆத்துமாக்களை தேவனால் அனுப்ப முடியும். நீ இதை செஞ்சு பாருங்க, ஆண்டவர் செய்வாருங்க. எனக்கு செஞ்சாரு. ஒரு கத்தோலிக்க ஒரு வாலிப மகனை என் நண்பன் 12ஆம் வகுப்பு வரை என்னோடு கூட பழகின ஒரு வாலிபன் எனக்கு வீட்டுக்கு அனுப்பினார். அவனுக்கு வாஞ்சியை கொடுத்தார். ஆண்டவர் பைபிளை படி, ஜோம் பண்ணு. அவனுக்கு தெரியாது. என் வீட்டை தேடி வந்தான். அவனும் நானும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்கள் விசுவாசத்தை தேவன் பல மடங்கு பெருகு பண்ணினார். அநேக அற்புதங்கள் அந்த நாட்களில் நடந்தது. நாங்கள் யாருக்கும் அச்சடித்து சொல்லலை. we write like a George Muller in our diary. பின்பக்கத்தில் ஜார்ஜ் முல்லர் எழுதி வைப்பார் ப்ரேயர் பாயிண்ட். அது போல நாங்கள் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கிறோம். 45 வயதுக்கு மேற்பட்டதான ஒரு சயின்டிஸ்டுங்க, they have been no child, அவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் நாங்கள் ஜெபிச்சு நான் கூட ஜெபத்தை மறந்துட்டேன். அந்த கத்தோலிக்க மாணவன் அந்த ஜெபத்தை விடலை. he was totally praying for them. ஒரு நாள் வந்தது, அங்கேருந்து கால் பண்ணுறாங்க, அண்ணனும் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, 45 years. how it happens? மறைந்திருந்து பண்ற ஜபங்கள் ஒரு நாளும் ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க. இட்ஸ் a investment in the bank. பரலோக பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட். அதனால அப்படி செய்யும் போது ஆண்டவர் அதுக்கு பிற்பாடு கிராமத்துக்கு கொண்டு போனார்.
சுவிசேஷ வாசனை இல்லாத கிராமத்துக்கு தாங்க நாங்கள் போனோம். ஒரு குடும்பம் கூட கிறிஸ்தவர் இல்லாத ஒரு கிராமத்துக்கு தான் ஆண்டவர் எங்களை அழைச்சி கொண்டு போனார். ஜான் செல்வராஜன் என்று மல்லிகை கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு அண்ணனும் நான் MCA படித்து கொண்டிருந்த நாட்களில் நாங்கள் புறப்பட்டு போனோம். அந்த இடத்துல ஆவியானவர் வேல்ஸ் தேசத்தை எப்படி அசைச்சாரோ அந்த கிராமத்தை அசைச்சார். ஸ்டான்லி நம்முடைய எழுதின புத்தகத்தில் தான் நான் அந்த வேல்ஸ் எழுப்புதலை குடித்து படித்தேன். அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வாஞ்சையை கொடுத்தது. ஒவ்வொரு நாளும் கதறி கேட்பேன், ஆண்டவரே வேல்ஸ் தேசத்தில் செய்ய முடியும் என்றால் ஏன் இந்த விச்சூர் கிராமத்தில் செய்ய முடியாது? நீங்களும் கேளுங்க, ஆண்டவரே விச்சூர் கிராமத்தில் செய்வீர் என்றால் ஏன் வில்லியம்பாக்கத்தில் செய்ய முடியாதுன்னு கேளுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறும் பொழுது 150க்கு மேலான கிறிஸ்தவர்கள் இயேசுடைய அன்பை அறிஞ்சு கொண்டாங்க. காரணம் தெரியுமா? தேவனுடைய நாமமைக்கா சொல்கிறேன், இந்த சுவிசேஷ பாரம் நம்மளை விட்டு குறைஞ்சிடக்கூடாது. இன்றைக்கி ஏன் ஓடிட்டுருக்குறோம் தெரியுமா? இன்றைக்கி நாளைக்கு அண்ணன் சிக்கிம் போகிறாங்க, நானும் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். சனிக்கிழமையில் ஆண்டோடைய பாதத்தில் எவ்வளோ நேரம் முடியுமோ காத்திருப்பேன். சண்டே ஆண்டோடைய ஊழியத்துக்காக எங்கே அழைக்கிறாங்களோ அங்கே போவேன். போக முடிஞ்ச இடத்துக்கு நீங்கள் போங்க, போக முடியாத இடத்திற்கு உங்கள் சபையிலிருந்து மிஷினரிகளை அனுப்புங்க. அதுதான் தேவனுடைய இறுதி கட்டளை, அன்பு கட்டளை. நாம் ஜெபிப்போம். இந்த வார்த்தையை கேட்ட அன்பு தேவ ஜனமே, வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நீ தேவனுக்காய் என்ன செய்தாயோ அதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். உன் குடும்பத்திற்காய் நீ பிரயாசப்படு, வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் நீ என்ன பிரயாசப்பட்டிருக்கிறாய்? தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிறதே. இன்னைக்கு பூமியில் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டிய அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அறிகுறை குறிந்து கொண்டே இருக்கிறதே. இன்னைக்கு இருளின் தேசமாக நம்முடைய தேசம் மாறிக்கொண்டிருக்கிறதே. இதற்காய் கண்ணீர் வடிப்பவர் யார்? இதற்காய் பாரப்படுவோர் யார்? இதற்காய் விளைக்கரையம் கொடுப்பவர் யார்? இதற்காய் பூட்டப்பட்ட அறையில் தன்னை அர்ப்பணிப்பவர்கள் யார்? இதற்காய் சுவிசேஷ ஒளியை சுமந்து செல்கிறவர்கள் யார் என்று ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் ஒரு அறைகோல் கொடுக்கிறார். ஆவியானவர் உன்னோடு கூட பேசியிருப்பார் என்றால் உன் உள்ளத்தை திறந்து கொடு, உன் உள்ளத்தை திறந்து கொடு. ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தின் பாரம் ஆண்டவரே என் சுமையாக மாறட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தினுடைய சுமையை ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு அவருடைய இருதய பார சுமையை சுமப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? தம்பி, தங்கச்சி, எத்தனை முறை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், எத்தனை முறை ஆண்டவர் உன் வாழ்க்கையை கேட்டிருக்கிறார், எத்தனை முறை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு உன்னை அழைத்திருக்கிறார். உன் இருதய கதவுகளை அடைத்து விட்டாயே, உன் இருதய கதவுகளை மூடி விட்டாயே. இந்த மத்திய நேரத்தில் ஆண்டவர் இந்த சபையை பார்த்து கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள் என்று ஆண்டவருடைய அங்கலாய்ப்பின் சத்தத்தை கேட்கிற நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? உன்னை ஒப்பு கொடுப்பாயா? சுவிசேஷ பாரம் ஒன்றே ஆண்டவரே என் சுமையாக மாறட்டும். ஆண்டவரே, சுவிசேஷத்தை நான் கொண்டு போகாவிட்டால் அநேக கிராமங்கள் பாழாய் கிடைக்குமே, அநேக கிராமங்கள் அழிந்து போகுமே. என்னை எழுப்புங்க ஆண்டவரே, என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்க ஆண்டவரே சொல்லி உன்னை அர்ப்பணிப்பாயா? என் அன்பு தேவ ஜனமே, உன் உள்ளத்தை ஒப்புக்கொடு, உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கை மாறும் என்றால் நீ அக்கினியாய் தேவனுக்காய் எழும்புவாய் என்றால் தேவன் உன்னை பற்றி எரிகிற அக்கினி ஜுவாலையாய் அநேக இடங்களுக்கு கொண்டு போக முடியும். அநேகருக்கு ஒளியை கொண்டு செல்ல போக முடியும். அநேகருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போக முடியும். அர்ப்பணிப்பாயா? அர்ப்பணிப்பாயா? நீ ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரம் அல்ல, அதற்காய் தேவன் இந்த சபையை இங்கே வைக்கவில்லை. உன் மூலமாய் ஒரு கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உன் மூலமாய் ஒரு இனம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஒரு பிலிப்பி என்கின்ற ஒரு தேவனுடைய மனிதன், அவன் சமாரியா பட்டணத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால அந்த பட்டணமே மிகுந்த சந்தோஷம் அடைந்தது. என் அன்பு தேவ தம்பி, என் தம்பச்சி, என் அக்கா, என் அண்ணன், இந்த காரியத்தை ஆண்டவர் உங்கள் மத்தியிலே வைத்திருக்கிறார் என்றால் இந்த சபையை நம்பி இருக்கிறார். இந்த சபையை நம்பி இருக்கிறார்.
சுவிசேஷத்தை கொண்டு போகிற சபையாய் இந்த சபையிலிருந்து ஆத்துமா இந்த விசுவாசிகள் எழும்பி அலங்கங்கள் இடிந்து கிடக்கிறதே, அந்த பரிதவிப்பு இல்லையா? வில்லியம்பாக்கம் இருளிலே மூழ்கி கிடக்கிறதே, பழத்தோட்டம் அதிமாவரம் இந்த கிராமங்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறதே. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஆண்டவர் உன்னை சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்படியாய் அழைக்கிறார். யாரை அனுப்புவேன் என்கின்ற அந்த பாரத்தை அறிந்திருப்பாய் என்றால் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாய். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அன்று சவுலை சந்தித்த இயேசுவை பார்த்து சவுல் கேட்ட கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரேன்னு கேட்டாரு. இந்த காலை நேரத்தில் நீ கேட்டுப்பார் உன் உள்ளத்துல, சுவிசேஷத்திற்காய் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? சுவிசேஷத்திற்காய் என் மூச்சு என்று பாடணுமே. சுவிசேஷம் சொல்லாவிட்டால் எனக்கும் ஐயோ, கேள்விப்படாத ஜனத்துக்கும் ஐயோ என்று சொல்லி பார்த்தோமே ஆண்டவரே. சுவிசேஷத்துக்காய் நான் செலவு செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த சுவிசேஷத்திற்காய் என் நேரத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. என் சுவிசேஷத்திற்காய் ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறீங்களோ அதை கொண்டு செல்வேன் ஆண்டவரே. என் நேரத்தை கொடுப்பேன் ஆண்டவரே. எனக்கு கொடுத்திருக்கூடிய ஆசீர்வாதத்தை உமக்கென்று சுவிசேஷ பணிக்கென்று நான் செலவிடுவேன் ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சுவிசேஷத்தினுடைய துரிதத்தை நாங்கள் அறிந்தும் ஆண்டவரே நாங்கள் கட்டப்பட்டவர்களாயிராதபடிக்கு நாங்கள் சுவிசேஷத்திற்காய் விதைக்கிறவர்களாய் புறப்பட்டு போக கிருபை தாருங்க ஆண்டவரே. இந்த சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வில்லியம்பாக்கத்திலே தேவன் உருவாக்கின இந்த திருச்சபைக்காக, இந்த திருச்சபையினுடைய போதகருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, மனைவிக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி தரிசனத்தை கொடுத்து இப்படிப்பட்டதான ஒரு நல்ல மேய்ப்பராக திருச்சபை மந்தைக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக வைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. அவர்களுடைய எல்லா தியாகங்களுக்காக, அவருடைய எல்லா பிரயாசங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபை ஒரு எழுப்புதலின் சபையாய், சுவிசேஷத்துக்கு வாசல்களை திறந்திருக்கிற சபையாய், சுவிசேஷ பணியை இன்னும் தீவிரமாய் செய்கிற சபையாய், ஆத்தும அறுவடையை செய்கிற சபையாய் ஆண்டவரே, ஆத்தும பாரமுள்ள சபையாய் ஆண்டவரே, ஒரு ஜெபிக்கிற சபையாய் ஆண்டவரே, இதற்கு பிற்பாடு இன்னும் பலப்படுத்த போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையின் கட்டுமான பணிகளுடைய எல்லா தேவைகளையும் தேவன் பரத்திலிருந்து ஈவாக சந்திங்க ஆண்டவரே. அன்று வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் தேவனுக்கென்று பலன் கொடுக்க, தேவனுக்கென்று பயன்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காய் நன்றி. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இருந்துக்கலாமா? ராக்காலம் வருகின்றதே, அதின் சாயல் தெரிகின்றதே, ஒளியுள்ள காலம் முடிகின்ற முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. ஒளியுள்ள காலம் முடிகின்ற முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை அர்ப்பணித்து சொல்லலாமா? விதைக்கின்ற காலம் அல்லவா,
நான் செயலாற்றும் நேரம் அல்லவா. திறப்பின் ஓர் வாசல் எங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே. திறப்பின் ஓர் வாசல் எங்கே, அதில் நிற்கும் மனிதன் எங்கே. கர்த்தரின் கண்கள் பூலோகம் எங்கும் அதை தேடி அலைகின்றதே. கர்த்தரின் கண்கள் பூலோகம் எங்கும் அதை தேடி அலைகின்றதே. விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. பின்மாறி பொழிகின்றதே, உன் வேலை வருகின்றதே. பின்மாறி பொழிகின்றதே, உன் வேலை வருகின்றதே. அழிகின்ற கூட்டம் உன்னைத்தான் என்று எதிர்நோக்கி நிற்கின்றதே. அழிகின்ற கூட்டம் உன்னைத்தான் என்று எதிர்நோக்கி நிற்கின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா.